எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று கூறிய பாரதிதாசன் அவர்களின் அடிதொட்டு எங்கள் முதல் முயற்சி ஐயா மணியரசனுடன் ஆரம்பிக்கின்றோம். திரு சங்கர் அவர்கள் ஐயாவை வரவேற்று சில வார்த்தைகள் பேசுவோம். அட்லாண்டா வாழ் தமிழ் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமோ இல்லையா, யாருக்கு வீரத்தை சொன்னோமோ இல்லையா, என் திசை வாய்மொழியால் ஆண்டோமா இல்லையா என்கின்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் வரிகளுக்கிணங்க இந்த வயதிலும் ஓயாமல் தமிழ் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று நேரம் பாராமல் பணியாற்றி வரும் தமிழ் தேச பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்களை அட்லாண்டா தமிழர் பேரை சார்பாக இந்த கருத்தரங்கிற்கு அழைக்கிறேன். தேரான் பிறனை தெரிந்தான் வழிமுறை தீரா இடுமை தரும் என்கின்ற நம் இனமுத்தோன் வல்லோன் உரைத்தது போல் தமிழினம் என்ற பல நெருக்கடிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா போன்ற தமிழ் தேச சிந்தனையாளர்கள் அறியாமை நெருக்கில் தீர்ந்து கொண்டிருக்கும் நம்மை போல் எங்கே தமிழர்களை வரலாற்று மீட்பு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சீரிய தொண்டை அட்லாண்டா தமிழர் பேரவை மனதார பாராட்டுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வட அமெரிக்க தமிழர்கள் மற்றும் அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்திற்கு எங்களின் பரிபூர்ண நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் என்கின்ற ஒரு மெல்லிய நூலிலையில் பின்னப்பட்ட தமிழர்கள் சாதி மதம் அரசியல் சித்தாந்தங்கள் கடந்து இந்த கருத்தரங்குக்கு வருகை புரிந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை பேச அழைக்கின்றேன். நன்றி. அட்லாண்டா தமிழர் பேரவை சார்பில் நடைபெறும் அந்த தமிழர் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சங்கர் அவர்கள் நம்முடைய புரட்சிப்பாளர் பாரதிதாசனுடைய பாடலை சொல்லி வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்தரங்கில் உரையாடலில் கலந்து கொண்டிருப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வட அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நம்முடைய தமிழர்களை சந்தித்து அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் நம்முடைய தமிழர்களை சந்தித்து பேசி கலந்து உரையாடி உறவாடி வருகின்ற நிகழ்வில் இன்றைக்கு இங்கே உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முந்தூரில் இருந்து விட நம்முடைய நண்பர் இங்கே அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக தொடர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் வியப்பாகத்தான் இருக்கிறது. இன்னும் பல பேரை விசாரித்தார். நான் போன இடங்களில் தஞ்சாவூரில் எங்களுடைய வீடு இருக்கும் தெருவுக்கு ஒரு 4 தெரு தள்ளி கூட வந்து இங்கே இருக்கிறாங்க. அங்கே அறிமுகம் இல்லை, இங்கே வந்து அறிமுகம். தஞ்சாவூரில் பல பேர் இருக்கிறார்கள். அப்படி சென்னையில் பல்வேறு இடங்களில் கடல் கடந்து வந்து இருந்தாலும் நம்முடைய தாய் மண்ணை, தாயகத்தை, தாய் உறவுகளை நினைத்து அதனுடைய அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, உரிமை மீட்புக்கு தாங்களும் பங்களிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நீங்கள் இங்கே தமிழ் சங்கத்திலும் மற்ற அமைப்புகளிலும் செயல்படுகிறீர்கள். அந்த உணர்வு அடிப்படையில் தான் சந்திப்பு நடக்கிறது. இங்கே எனக்கு நம்முடைய தொன்மங்கள் மற்றும் நம்முடைய கீழடி போன்ற நம்முடைய நாகரிகத்தினுடைய சின்னங்கள் இவை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள். தொன்மங்கள் என்பது பற்றிய ஒரு புரிதல் நம்முடைய தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் ஒரு பிழையாகவே போனது. தொன்மங்கள் என்பது எது என்றால், தொன்மங்கள்லாம்
யதார்த்தத்தில் அப்படியே நடப்பதை சொல்வதில்லை. யதார்த்தத்துக்கு தேவையான நீதிகளை புனைகதைகள் மூலம் சொல்வதுதான் அது எல்லாமே. சிலப்பதிகாரம் இருக்கின்றால் கண்ணகி கோவலன் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த சிலம்பு விற்றது, கோவலன் தண்டிக்கப்பட்டது, இந்த விஷயம் இருக்கு. மாதவியோட கோவலன் போனது இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் முழுவதுமே அப்படியே நடந்ததல்ல, நடந்துக்க முடியாது. இப்போ நாவல் எழுதுகிறார்கள், அவர்கள் எல்லாம் அப்படியே ஏதாவது 100 பிறழாமல் நடக்கிறது மட்டுமா எழுதுறாங்க. ஒரு வைரமுத்து எழுதார்ல, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்று. பொய் சொல்வது என்பதல்ல, அது வர்ணித்தல், கூடுதலாக வர்ணித்தல். இப்போ தொலைக்காட்சிகளில் என்ன நடக்கிறது, ஏலியன்ஸ் அவர்களை வைத்து தான் கதை நடக்குது. அதைத்தான் பிள்ளைகள் அதிகமாக பார்க்குறாங்க. ஏலியன்ஸ்னா வேற்றுக்கோள்களில் வாழக்கூடிய மனிதர்கள் அல்லது ஜீவராசிகள் அற்புதங்களை நிகழ்த்துகிறார்கள், அதிசயங்களை நிகழ்த்துகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், என்னென்ன நடக்கிறது. அதை மனித வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் மிகையாக கற்பனை செய்து அதன் வழியாக சில நீதிகளை சொல்வதுதான் அந்த காலத்தில் தொன்மங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தொன்மங்கள் இல்லாத சில நாடுகள் இருக்கின்றன. தொன்மங்கள் என்றால் நீண்ட நெடுங்காலமாக ஒரு தாயக பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களிடம்தான் துன்பங்கள் இருக்கும். இந்த அமெரிக்காவில் வட அமெரிக்க மக்களுக்கு என்ன துன்பங்கள் இருக்க முடியும்? பிரித்தானிய மக்களுக்கு துன்பங்கள் இருக்கும். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் என்ன துன்பங்கள் இருக்க முடியும்? வந்து குடியேறியவர்கள் பழங்குடி மக்களுக்கு துன்பங்கள் இருக்கும். அவர்கள் தான் வெளியே தெரியாமல் இருக்கிறார்களே. இந்த மண்ணினுடைய பழங்குடி மக்களுக்கு துன்பங்கள் இருக்கும், பழமொழிகள் துன்பங்கள் தான் இருக்கும். அதனால் லத்தீன் அமெரிக்கர்கள் என்ன செய்யறாங்க என்றால், துன்பங்களே இல்லாமல் போனதால் பழங்கதைகள், புராணங்கள் போல சில கதைகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இப்பொழுது உருவாக்குகிறார்கள். அதற்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார்கள், இலக்கியத்தில் மேஜிக்கல் ரியலிசம் என்று பேர் வைக்கிறார்கள். அதாவது ரியலிசம்னா மெய் நடப்பு அப்படியே அல்ல, ஒரு மாய யதார்த்தவாதம். மேஜிக்கல் ரியலிசம் என்றால் மாய யதார்த்தவாதம். அது ஒரு முற்போக்கான போக்காக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இலக்கிய போக்காக இப்பொழுது பேசப்படுகிறது. அவங்க உருவாக்கி கொடுத்தார்கள், பல கதைகளை உருவாக்கி கொடுத்தார்கள். இப்போ நமக்கு துன்பங்கள் இருக்கிறது, பல வகையான துன்பங்கள் இருக்கிறது, காப்பியங்கள் இருக்கிறது. காவியங்கள் எல்லாமே துன்பங்கள் என்று சொல்ல முடியாது, வர்ணனைகள் கூடுதலாக இருக்கும். ஏன் மனிதர்களுக்கு இந்த துன்பங்கள் தேவைப்படுகிறது என்றால், முன்னோர் பெருமை என்பது மனித மனசில் ஒரு உளவியல் உண்டாக்கும், ஒரு நம்பிக்கையை, தெம்ப, ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்குறது. ஒரு தெருவில் ஒருவர், நம்ம ஊரில் கற்பனை பண்ணிக்கங்களேன், குடிச்சிட்டு ஒரு இளைஞர் தாறுமாற நடந்து விடுகிறார், போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்காரு, கிண்டல் கிடையாது, அநாகரிகமாக பேசுகிறார். யார் சொல்லி ஒதுக்க மாட்டேங்கிறான் அந்த பையன். ஒரு பெரியவர் டேய், உங்கள் தாத்தா எப்படிப்பட்டவர், இந்த ஊரில் அவர் சொன்னால் ஊரே கேட்கும், ஊரே அடங்கும், அவ்வளோ பெரிய மனுஷன் இருந்தவருடைய பேரனடா நீ பண்ணுற அசிங்கம் பண்ணிடா, உங்கள் அப்பா மாட்ட எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குறீடா நீ சொல்லும் பொழுது ஒரு நாள் யோசிக்கலாம். அந்த மது போதையிலையும் நம்ம குடும்ப பெருமையை சீர்குலைக்கக்கூடாது என்று ஒரு கணம் சிந்திக்க வைக்கிறது. அந்த போதையிலையும் அது ஒரு உளவியல். இப்போ நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் இருந்தாங்க, அப்படி வாழ்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது. தமிழெங்கள் அசதிக்கு சுடர் வந்த தேன் என்று பாரதிதாசன் அவர்கள் பாடினார். தமிழ்ல நம்ம முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், சிறப்பாக வாழ்ந்தார்கள், வீரத்தோடு வாழ்ந்தார்கள், அறிவோடு வாழ்ந்தார்கள், அறத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஊக்கத்தையும் தெம்பையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. முற்றிலும் அந்த தொன்மங்கள்லாம் இல்லை என்றால் அந்த இடத்துல இருப்பது போல இருக்கிறது. அந்த புதிய நாடுகளில் போய் குடியேறியவர்கள் அதாவது அந்த இடத்துல இருப்பது போல இருக்கிறது. எடுத்துக்காட்டாக
மனுநீதி சோழன் நமக்கு ஒரு கதை இருக்கிறது. தமிழ்நாட்டில் திருவாரூரை தலைவராக கொண்ட ஆண்டவன் என்று கதை. அவனுடைய மகன் தேரில் போகும் பொழுது ஒரு பசுவின் கன்றை கவனிக்காமல் அதன் மேல் தேரை ஏற்றி அந்த கன்றை கொண்டு விட்டான். மனுநீதி சோழன் தன்னுடைய அரண்மனையில் ஒரு ஆராய்ச்சி மணி வைத்திருக்கிறார். மக்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த ஆராய்ச்சி மணி அடித்தால் மன்னர் வெளியே வந்து அல்லது அமைச்சர்கள் வெளியே வந்து குறை கேட்பார்கள். குறை கேட்டு நிவர்த்தி செய்வார்கள் என்பது வழக்கம். கன்றை இழந்த பசு அந்த ஆராய்ச்சி மணி வந்து அடிக்குது. மன்னர் வந்து என்னன்னு கேட்கிறான். அந்த பசு சொல்லுகிறது, இது போல உன் மகன் என் பிள்ளை மீது தேரை ஏற்றி கொண்டு விட்டான், இதுக்கு என்ன நீதி என்று. மன்னர் வந்து விசாரிக்கிறார். உண்மைதான் என்று தெரிகிறது. அவர் அதுக்கு என்ன நீதி சொல்கிறார் என்றால், அதே தேரில் தன் மகனை ஏற்றி கொள்கிறார். அப்பொழுது கடவுள் வந்து இறங்கி அந்த மகன் நீதி உள்ள மன்னனை பாராட்டி அந்த மகனை உயிர்ப்பித்து அந்த கன்றையும் உயிர்ப்பித்து தருகிறார் என்பது கதை. இது நடந்திருக்குமா? பசு பேசி இருக்குமா? மன்னன் விட்டுருப்பானா? இது என்ன சொல்ல வந்த நீதி என்ன? இது சொல்ல வந்த நீதி என்பது, மன்னன் என்பவன் அரசு ஆட்சி செய்வன் என்பவன் தன் மகனா இருந்தாலும் மற்ற உயிர்களாக இருந்தாலும் மற்ற மனிதராக இருந்தாலும் அல்ல, மற்ற உயிர்களாக இருந்தாலும் தன் மகனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சமமான நீதிதான் வழங்க வேண்டும். இது வந்து இதெல்லாம் மூடத்தனம், ஒழிக்கப்பட வேண்டும். நமக்கு தெரியும் பசு பேசாதுன்னு தெரியும். இப்போ தொலைக்காட்சி தொடர்களில் இளைஞர்களுக்கு வர்ற கதைகள் எல்லாம் என்ன? குரங்கு பேசுது, சிங்கம் பேசுது, புலி பேசுது, பாம்பு பேசுது, பலத்தானே செய்யுது. பிள்ளைகளுக்கு தெரியாதா? குரங்கு பேசாதுன்னு தெரியாதா? தெரியும். அதுக்குள்ள என்ன செய்தி என்றுதான் பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஒரு கதையை விரும்புகிறார்கள், அவங்க ஆர்வமாக பார்க்குறாங்க. குரங்கு ஒன்றும் பேசாது, பாம்பு பேசாதுன்னு தெரியாதா இருக்கும்? அது மனசு அப்படியெல்லாம் வித்தியாசமாக பார்த்து மனசு அது பதிகிறது. அதில் என்ன நீதி சொல்லப்படுகிறது என்பதுதான். இந்த நீதியை தான் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த நீதியை தான் கண்ணகி மதுரையில் போய் தன் கணவன் கொலை செய்யப்பட்டவுடன் பாண்டியன் தான் சொல்றாரு. நீ யாருன்னு கேட்கலாமான்னு. அவன் மொத்தத்தில் அடிக்கிறது போல சொல்றான், இந்த ஊர்லேருந்து வர்றேன், சோழ நாட்டிலேருந்து. எங்க சோழ அரசன் இப்படி நீதி வழங்கினவன், பசுவுக்கு நீதி வழங்கினவன். நீ சரியா நீதி வழங்கலன்னு சொல்ல வர்றாரு. அது போலதான் புறா வந்து புறாவை கழுதம் விரட்டியது, கழுகு விரட்டியது. கழுகு போய் அந்த புறா ஒரு மன்னன், சோழ மன்னன் மடியில் உட்கார்ந்தது. அவன் வந்து தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்து அந்த புறாவை பாதுகாத்தான். அவன் ஊர்லேருந்து நான் வர்றேன் அப்படிங்கிறா கண்ணகி. இப்போ அதெல்லாம் தான் கழுகு பேச்சா என்பதில்லை. இது போல முன்னோர்கள் சமமா பாவிக்கணும், அரசு என்பது அப்படி இருக்கணும் என்று எழுதினார்கள் சித்தரிப்புகள். அதனால சிலப்பதிகாரத்தை எழுதும் பொழுது கூட அவர் முதல்ல வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். ஏன் எழுதுறேன்னு சொல்லும்போது 3 காரணம் சொல்றாரு. அதுல ஒரு காரணம், அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தவறு செய்தால் அறம் அவர்களை தண்டிக்கும். இன்னைக்கு தண்டிக்குதா? இன்னைக்கு மகன் போய் அப்படி மகன் கொண்டு செஞ்சால் அடிக்கக்கூடிய அமைச்சரோ முதலமைச்சரோ அரசியலோ இருக்கிறதா? இது இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்ல வேண்டும் அல்லவா? எங்க முன்னோர்கள் இப்படி கதை எழுதிட்டு இருக்காங்கப்பா. அந்த மரபுல வந்து தமிழனும் தமிழச்சியும் நீ இதுக்கு முரணா நடக்கிறன்னு இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்களை, அரசியல் கொள்ளையர்களை எடுத்து கேட்க வேண்டுமா இல்லையா? அதுதான் இந்த கதை எழுதியிருக்கு. இதெல்லாம் கூட நம்பிக்கை எல்லாம் தூக்கிறீங்க. இஷ்டத்துக்கு எங்க அரசியல நாம நடத்திக்குவோம். எல்லா நாட்டிலையும் உண்டு இந்த மாதிரி கதைகள். கம்யூனிஸ்ட் தத்துவம் வந்து கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது. அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் மாசேத்துவம். சீன புரட்சிக்காக அவங்க ஒரு கதை சொன்னார். அவர் என்ன புதுசா சொல்லலை, அவங்க நாட்டில் இருக்க ஒரு தொன்மத்தை தான் சொன்னார். ஒரு வயதான ஒரு கிழவனும் அவங்க பிள்ளைகளும் மலைக்கு, ஒரு பெரிய மலைக்கு பின்னால வீட்டில் வசிக்கிறாங்க. மற்றவங்களும் அங்கே இருக்கிறாங்க, கொஞ்சம் குடும்பங்கள் இருக்கு. நகரத்துக்கு வர்றதுக்கு, ஊருக்கு வர்றதுக்கு அந்த மலை தடையா இருக்கு. அதுல ஏறி இறங்கி வரணும். சாதாரண வர முடியலை உங்களால. அப்போ என்ன பண்ணா, அந்த மலையை வெட்டி ஒரு பாதையை உண்டாக்கினா தான் நம்ம சீக்கிரமா போக முடியும் நினைக்கிறார்கள். யாருமே அந்த பசங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த கிழவன் என்ன பண்றாங்கன்னா, மண்வெட்டி எடுத்துட்டு அந்த வெட்டுறாரு. அதை வெட்டிக்கிட்டே இருக்காரு.
அதில் போகிறவங்க ஏன் நீ ஒரு ஆளுக்கு வெட்டுறாங்க, பாதை உண்டாக்க போகிறேன், ஊர் நாட்டுக்கு வர முடியல, நாங்கள் ஒதுக்கி கிடக்குறோம், இந்த மலையெல்லாம் தடுக்குது, இது ஒரு பாதையை உண்டாக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நீ ஒரு ஆள் வெட்டி இந்த பாதையை உண்டாக்கிட முடியுமா? நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ மூடத்தனமாக பண்ணுறேன்னு ஒரு இடத்துக்கு சொல்லணும் போயிட்டு போகிறான். அவர் சொல்லுகிறார் அந்த கிழவனாரு, நான் வெட்டுறேன், பாதை இல்லைன்னா என் மகன் வெட்டட்டும், அவன் மகன் வெட்டட்டும், ஒரு காலத்தில் அந்த பாதை உண்டாகட்டும். இதுதான் அவர் அந்த கிழவனார் சொல்றது. அவர் வெட்டிக்கிட்டே இருக்கார். இதை பார்த்து கடவுள் மேலேருந்து இறங்கி வர்றாரு. பாவமே, இந்த கிழமை இப்படி கஷ்டப்பட்டு வெட்டுறாரு என்று கடவுள் இறங்கி வந்து, என்னையா நீ பண்ணுறேன்னா, பாதையே இல்லையா எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது? அவருக்கு கடவுளுக்கு தெரியலை. நாங்கள் வந்து வேறு வழியெல்லாம் ஒதுங்கி கிடக்கிறோம், ஒரு நல்லது இடத்துக்கு போக முடியல, ஒரு பொருள் வாங்க முடியல, அதுக்காக பாதையை உண்டாக்குறேன்னு சொல்கிறார் அவர். கடவுள் உடனே இறக்கப்பட்டு அவர் வந்து உடனே அவர் சக்தியால் பாதையை உண்டாக்கி தருகிறார். இது சீனாவுடைய கதை. இது மாசே துங்கதை சொன்னார். சொல்லிட்டு வந்து, நாம் புரட்சிக்காக பாடுபடுகிறோம், நாம் சமூக மாற்றத்துக்காக பாடுபடுகிறோம், நம்மால் முடியுமா என்று தயங்காதீர்கள், நாம் தொடங்கி வைப்போம், நாம் செய்வோம், பிறகு செய்வோம், அடுத்தவங்க செய்யட்டும். அந்த மூலக்கிழவனுக்கு கடவுள் இறங்கி வந்து பாதையை உண்டாக்கியது போல நமக்கும் ஒரு கடவுள் வரும். அந்த கடவுள் வேறு யாரும் இல்லை, சீன மக்கள் தான். அவர்கள் வந்து இந்த புரட்சியை எடுத்துக்கொண்டு போவார்கள், வெற்றி பெறுவோம் என்றார். இந்த தொன்மங்களை வந்து இது மாதிரி பயன்படுத்தக்கூடிய நிலை உலகம் முழுக்க இருக்கிறது. நமக்கும் அந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு பாண்டிய மன்னன் போய் இரவுல வந்து சோதனை பண்றான். சோதனை பண்ணும் பொழுது ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இருக்கும்போது கதவை தட்டி திறந்துடுறான். அது அவங்க உரிமையை பாதிச்சது போல தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கையவே வெட்டிக்கிறதாக ஒரு கதை இருக்கு. இப்போ அரசனா இருந்தாலும் பிரைவசி, ஒரு குடிமகனுடைய பிரைவசியில தலையிடக்கூடாது. வேறங்க இன்னைக்கு பேசுறோம்ல பிரைவசியை பத்தி, இது இங்கிலீஷ்ல பிரைவசி, ஐரோப்பாவில் சொல்றாங்க, அமெரிக்காவில் சொன்னாங்கன்னா பெருமையா இருக்கு. நம்ம ஊரில் சொல்லி வச்சா அது மூடத்தனமா இருக்கு. இதுதானே சொல்ல வர்றது தானே. ஒரு தனி மனித உரிமை என்பது இருக்கிறது அரசனா இருந்தாலும் என்பதுதானே இது. அந்த பாண்டிய மன்னனுக்கு பொற்கை பாண்டியன் என்று வேற பொன்னாலான கையை கட்டிட்டாருன்னு சொல்லி கதை இருக்கு. இந்த துன்பங்களை பற்றி இப்போ பேசும்போது அது ஒன்று. இரண்டாவதாக, நம்ம எல்லாமே கற்பனையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எல்லாமே உண்மையாக நடந்திருக்கு. தமிழர்களுடைய பெருமிதங்கள் உண்மையாக தான் இருந்திருக்கு. இப்போ மாடு பேசியது அது பேசுவது அது அல்ல. யாரும் நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை செய்த இனம் நம்முடைய இனம். நம்முடைய மொழி அப்படிப்பட்டது. மொழி சான்றுகள் இருக்கின்றன. நீங்க சிந்து மொழியை வந்து ஒரு நகர நாகரிகம், அது தமிழர் நாகரிகம். அதை போட்டு குழப்பி திராவிட நாகரிகம் என்பார்கள். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜக RSS அது பாரதிய ஆரிய நாகரிகம்ங்கிறாங்க. ஃபாதர் ஹீராஸ் போன்றவர்கள்லாம் அது தமிழர் நாகரிகம் என்றுதான் சான்றுகளோடு சொல்லுகிறார்கள். தொடர்ந்து ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நகர வாழ்க்கை, சுட்ட செங்கலால் வீடு கட்டுறது 5000 ஆண்டுக்கு முன்னாடி, 5000 ஆண்டுக்கு முன்னாடி. கழிவு நீர் போவதற்கான சாக்கடை போகிறதுக்கான வழி, இது எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து கிராமம் விவசாயம் பண்ணிக்கிட்டு நீர்த்தேக்கங்களுக்கு அணை கட்டுகள் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வேளாண்மை செய்திருக்கிறார்கள். நகர நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. இது 5000 ஆண்டுக்கு முன்னாடி. அந்த இனம் நமக்கு வேணும். அது வந்து ஒரு வழிமுறை நாகரிகம், செகண்டரி சிவிலைசேஷன். நமக்கு சிந்து சமவெளிங்கிறது நமக்கு தெற்கே இருந்தால் நாகரிகம் தோன்றுகிறது. குமரிக்கண்டம், கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்து அழிந்து போன குமரிக்கண்டம், அங்கே இருந்தால் மக்கள் வெளியில் வந்து வடக்கெல்லாம் போகிறார்கள், தமிழர்கள் போகிறார்கள். இப்போ ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி கரையில் இருக்குவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தியது அது இன்னைக்கு மேடா இருக்கு. அதில் தாழிகள் மற்ற பொருள்லாம் எடுத்திருக்காங்க. அதை யாரும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கல. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அதை எடுத்துக்கல. அதை கொண்டு போய் மைசூர் வைக்கிறாங்க. நம்ம அந்த பொருளெல்லாம் சேமிக்கிறது நமக்கு இடம் இல்லை. ஏன் இடம் இல்லை? தமிழக அரசு எடுத்து செய்யணும். அதை அவர்கள் என்ன, இந்திய ஆட்சியாளர்கள் அந்த அதில் இருக்கிற ஆய்வாளர்கள் நினைக்கிறாங்க, தமிழர்களுக்கு இப்படி தொன்மையெல்லாம் வருவதற்கு நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது,
என்று அவர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். கல்வெட்டுக்களே பல்லாயிரக்கணக்கான கல்வெட்டுகள் மைசூர்ல கிடக்குங்க. அது எல்லாமே இன்னும் படிக்கப்படலை. ஒரு பகுதி கல்வெட்டுகள் தான் படிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வாளர்கள் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். சில பேர் நம்ம தொடர்பு இருக்கிறது. நம்ம தமிழ் இன உணர்வு, தமிழ் என்று பேசுகிறவர்கள் மட்டும் சொல்றாங்க. கண்ணீர் வடிக்கிறார்கள். படிக்கப்படாத கல்வெட்டுகள் ஆயிரக்கணக்கான கல்வெட்டு எல்லாம் மைசூர்ல கிடக்கு. தமிழ்நாட்டில் இருந்த கல்வெட்டுகள் எப்படி வரலாறு எழுதுறது? அந்த ஆதிச்சநல்லூர் தான் நமக்கு முதல் நிலை நாகரிகம், சிந்து செம்மொழிக்கு முந்தைய நாகரிகம். அதை ஒட்டித்தான் பல புதையுள்ள நகரங்கள், பல்வேறு தொல்லியல் துறை ஆய்வுகள் வந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் அந்த கீழடி என்பது. இப்போ மதுரை என்பது அங்கதான் இருந்திருக்கு, அந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ இருக்கிற இடத்துல இல்லை. மதுரை என்பது வைகை கரையில அந்த பக்கம் இருக்க அது இருந்திருக்கு. அந்த கீழடியை போய் நாங்கள் பார்த்தோம். அந்த எல்லாரும் பார்த்தோம். அது ஒரு தொழிற்சாலை, ஒரு இடத்துல உள்ளது தொழிற்சாலை. அது உற்பத்தி செய்கிற இடம், அதுக்கான பொருள்கள், போக்குவரத்து, அதுக்கான கழிவுநீர் போகக்கூடிய வழி எல்லாம் இருக்கு. அது தோண்டி பார்த்து அப்படி மூடிடுறாங்க. மூடி தான் வைக்கணும், பாதுகாப்பு மூடி வைக்கணும். அது யார் செய்யறாங்கன்னா இந்திய அரசினுடைய தொல்லியல் துறை செய்கிறது. அதை சிறப்பாக ஒருத்தர் செய்தார், மதுரைக்காரர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் பேர். நல்லா சிறப்பாக செய்தாரு, அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அதுக்காக அவரை அஸ்ஸாமுக்கு மாற்றினாங்க. ஒரு மாநாட்டுக்கு வர வேண்டியவரோடு தடுத்துட்டாங்க, அமெரிக்கா வர வேண்டியவர். அவர் உண்மைகளை பேசுகிறார் என்பதற்காக. அது எப்படிப்பட்ட நாகரிகம்? ஏன்னா இந்தியாவில் இந்திய வரலாற்றை வடக்கே இருந்து இமயமலையிலிருந்து எழுதுவதுதான் வழக்கமாக இருக்கு. பல மேலாட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய மனோன்மணிய சுந்தரமொழி சொன்னார், இந்திய வரலாறு துணைக்கட்டத்தில் உள்ள வரலாறை எழுத வேண்டும் என்றால் தெற்கே இருந்துதான் எழுத வேண்டும். இங்கேதான் மூத்த கொடிகள் இருந்தது, இங்கிருந்து தான் இந்தியா முழுவதும் பரவியது. இந்தியா முழுவதிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். இது எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து. அம்பேத்கரும் சொல்லுகிறார், எல்லாரும் சொல்லுகிறார்கள் இந்தியா முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று. இந்த தெற்கிருந்து போகக்கூடிய ஆய்வு எதையுமே இந்திய அரசு எடுத்துக்கொள்வதில்லை. அது வலியுறுத்தி அதை செய்து வைக்கக்கூடிய முயற்சி தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு ஆட்சியில் இல்லை. அதனால இப்ப நம்ம சட்டம் போடுறாங்க, சில தமிழ் அறிஞர்கள் சட்டம் போடுறாங்க, கீழடி இப்படி கிடக்கு அரைகுறையா கிடக்கு என்று. தமிழ்நாட்டு ஆட்சியில் உள்ளது இப்போ அமைச்சர் மாப்பா பாண்டியன் சொல்றார், நாங்களே ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அதுக்கு முனைய இல்லை. பேச வேண்டும் இல்லையா? நீங்க நம்முடைய பல்வேறு இடங்கள்ல தோண்டி அப்படியே கிடக்கு. வெயிலும் மழை எதுலாம் அப்படியே கரைஞ்சு போக வேண்டியதுதான். மேல மூடுறது இல்லை. அதுக்கு ஒரு கொட்டகை போடலாம், ஒரு தகர கொட்டகை போடலாம், அது போடுறதே இல்லை. நீங்க பூம்புகார் போய் பார்த்தா பழைய கட்டடம் இருக்கு. பூம்புகார் போய் பார்க்கலாம், திறந்த வெளியில தான் இருக்குது. அங்க தொல்லியல் துறை சார்ல ஒருத்தர் இருக்காரு, கேட்டாலும் சொல்லுவார் எல்லாம். அவர் என்ன செய்யறாரு, ஒரு நபர் என்ன செய்வாரு, அது ஒரு கூரை போட்டு மூடுறது இல்லையே. கங்கை கொண்ட சோழபுரம் போனாங்க, ஒரு சோழ அரசனுடைய அரண்மனை கிடைச்சது என்பது ராஜேந்திர சோழன் அரண்மனை தான். ராஜராஜன் அரண்மனை எல்லாம் கிடைக்கல. அதெல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டு அழிச்சுக்கிட்டாங்க, அப்படி போயிடுச்சு. இப்போ அதை மேலே கூரை போட்டு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் அல்லவா? அதெல்லாம் அக்கறை செலுத்துறது இல்லை. இங்கிருந்து ஸ்காட்லாந்து, பிரிட்டன்லேருந்து வந்தார் அந்த கிரஹாம் அன்ஹாக்னு ஒருத்தர், கடலியல் ஆய்வாளர். அவர் கோவாவில் அவர் இந்த அந்த மகாபாரத கதையை பற்றி நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்லி தான் அவர் அனுமதி வாங்கினார். அப்படியே ஆய்வு பண்ணிட்டு பூம்புகார் வந்துட்டார். பூம்புகார்ல கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் வரல அவர் ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணும்போது தான் பூம்புகார் ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள் 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய நகரம் கிடக்கிறது. யூகித்து சொல்லவில்லை. அந்த கல்லெல்லாம் எடுத்து இருக்காரு, கட்டடத்துடைய படம் எடுத்திருக்காரு. எல்லாம் எடுத்துட்டு மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கு
இந்திய அரசுடைய தொல்லியல் துறை ஒரு தலைமையகம் கோவாவில் இருக்கு. அங்கே போனார். அவரிடம் போய் சொல்லும் பொழுது அதெல்லாம் இப்போ செய்ய வேண்டாம்னு தடுத்துட்டு அவர் நீ ஊருக்கு கொண்டு அனுப்பிட்டாங்க. அவர் எடுத்த வரையிலும் உள்ள சான்றுகளை வைத்த அந்த கிரகாம் அன்காக்கள் அவர் ஒரு வீடியோவை போட்டு சேனல் 4ல் வெளியிட்டாங்க. அதை அந்த நகரம் எப்படி இருக்கு, என்னென்ன சான்று வைத்து நாங்கள் 11,500 ஆண்டு கணக்கு செய்திருக்கிறோம் என்று. நம்ம சிலப்பதிகாரத்தில் அந்த நகரத்தை பற்றி இளங்கோடியில் வர்ணிக்கிறார். பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம், நாளங்காடி, அல்லங்காடி என்று ஒவ்வொரு பகுதியும் வர்ணிக்கிறார். ஒவ்வொரு வீட்டையும் வர்ணிக்கிறாரு, பகுதியை வர்ணிக்கிறார், நடக்கிற வணிகத்தை வர்ணிக்கிறாரு. இருந்ததை உள்ளபடி அப்படியே வர்ணித்து கொண்டு போவதுதான் இளங்கோடிகளுடைய பாணி. நம்ம வேளாண் நிலங்களில் சாகுபடி நடக்கிறதெல்லாம் வர்ணிக்கிறாரு. கண்ணகி கோவலும் மதுரைக்கு போகும்பொழுது எதை பார்த்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம பகுதிகளில் இப்போ அங்கே பூம்புகாரிலிருந்து கல்லணைவனும் ஒரு சாலை இருக்கு. பூம்புகார் சாலைன்னு ஒரு பேர். அந்த வழியை தான் கண்ணகி கோவலும் போனோம். வயல்ல பெண்கள் நாற்று நடுகிறார்கள். அவங்க அந்த நாற்று முடி, அந்த நாற்று நட்டுறதை பார்த்துருக்கீங்கள மண்பல்லையே, அந்த நாற்று முடி இருக்குல்ல, அந்த நாற்று முடியை திருப்பி பூந்தல்ல பூ மாதிரி வச்சுக்கிட்டு பெண்கள் வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. அந்த சிலப்பதிகார அலைகின்றது இளங்கோடி அதையும் சொல்றாரு. நாற்று நடும் பெண்கள் பாட்டு பாடிக்கிட்டு நடுறாங்க. அவங்க அந்த நாற்று நெல் நாற்றினுடைய முடியை திருக்கி பூவாக கூந்தலில் வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டு நடுகிறார்கள் இளங்கோடி வர்ணிக்கிறார். ஏர் உழுபவர்கள் பாட்டு பாடிக்கிட்டு ஏர் உழுகிறார்கள். 10 ஏர் 5 ஏர் சேர்ந்து உழுவது உண்டு. இப்போ அதை பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தர் சேர்ந்து விடுவாங்க. ஒரு பெரிய நிலக்கிழாரு 5-6 ஏர் சொந்தமாக இருக்கும். சாதாரண விவசாயிகள் கூட்டாக சேர்ந்து விடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் விழுவது அடுத்தவர் விழுவது. இப்போ 4 ஏர் சேர்ந்து விடுவோம். ஒரே பாட்டு கூத்தமாக இருக்கும். அந்த உழவர் ஓசை, உடைநீர் ஓசை, மழவர் ஓசை, மதகு ஓசை, இதையெல்லாம் சங்கீதமாக கேட்டுக்கொண்டே போகிறார்கள் எழுதுறார். உழவர்கள் பாடுகின்ற ஓசை, உடைநீர் ஓசைன்னா வரப்ப உடைச்சிட்டு தண்ணி விழுதுல அந்த தண்ணி போடுற ஒரு ஓசை இசையாக இருக்கிறது. மதகு ஓசை, ஷட்டர், மதகுலேருந்து தண்ணியை திறந்து விடுறான் வயலுக்கு பாய்ச்சினா, அது ஒரு சத்தத்தை வித்தியாசமான ஓசை எழுப்புகிறது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே கண்ணகி கோவலும் போறார்கள் எழுதாரு. நீங்க இந்த மதகு என்பது ஒரு பொறியியல் கலை சொல்லுது. இது ஷட்டர்ங்கிறோம். பலகை போட்டு தண்ணியை அணைச்சி தண்ணியை திறந்து விடுறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இது இருந்திருக்கிறது. இந்த மதகுங்கிற சொல்ல எடுத்துங்க. என்ன மதகுனா என்ன? அது சாகுபடி நடக்கிற இடத்துல வயல்ல மதகு ஓசை கேட்கறதுனா வாய்க்காலையும் தண்ணியை திறந்து விடுற போது அந்த இறைச்சல் கேட்கும். அது தஞ்சை மாவட்டத்தில் திருச்சி பகுதியில் நல்லா இருக்கும். அந்த காவிரி பகுதியில் நல்லா கேட்கலாம். தண்ணி கொஞ்சம் இல்லாத இடங்கள்ல பழைய காலத்தில் இப்போ காவிரி தண்ணி தான் சொம்பளை தூக்கி ஊற்றுன அளவுக்கு வந்துருச்சு. அந்த மதகு ஓசை அது ஒரு இசையாக கேட்கிறது. சொல்லும் பொழுதே ஒரு கலை சொல் டெக்னிக்கல் டேர்ம் ஒன்று வருது இல்லை. இந்த மதகு கட்டி தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மதகு அமைத்து பாய்ச்சக்கூடிய தொழில்நுட்பம் நம்மள வளர்ந்திருக்கிறது. சர் ஆர்தர் காட்டன் என்று ஆங்கிலேய பொறியாளர், அவர் தான் நீர்ப்பாசனம், நமக்கு வெள்ளைக்கார ஆட்சியில் நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப உதவி செய்தவர் சர் ஆர்தர் காட்டன். நாம் பாராட்ட வேண்டியவர். அவர் தான் போய் இந்த கல்லணை, இப்போ இருக்கிற கல்லணை கிட்ட பார்க்குறாரு. தோண்டி கிட்டி பார்க்கும்போது பழைய அணை இருந்த இடம் இங்கே இருக்குன்னு சொல்றாரு. அவர் தான் சார் ஆர்தர் காட்டன் சொன்னார், பழைய அணை இங்கே ஒன்று இருந்திருக்கு. அதையெல்லாம் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினவர் தான். அது 2000 ஆண்டுக்கு முந்தையதாக இருக்கிறது. அப்புறம் தான் இலக்கிய சார்ந்து அதை இதெல்லாம் வைத்து கரிகாலம் கட்டியிருக்கிறாங்க. அந்த அணை கட்டிருக்காங்க. ஓடுற நீர் இல்லை. இதெல்லாம் நமக்கு வெறும் தொன்மமாக இல்லை, உண்மையான நடப்புகள். இப்படியெல்லாம் ஒரு வாழ்ந்த இனம், இவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்த இனம், அதனுடைய வாரிசுகள் தான் நான். இன்றைக்கு ஒரு 1000 ஆண்டுகளாக வைத்துக் கொள்ளலாம். கிபி 2000 நூற்றாண்டிலிருந்து நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. சங்க காலம் முடிந்தது கிபி 200. கிபி 200 எடுத்துக்கிட்டீங்கன்னா களப்பிரர் ஆட்சி வெளியிலிருந்து வந்தவங்க, பல்லவர் ஆட்சி வெளியிலிருந்து வந்தவங்க, ஒரு கொஞ்ச காலம் தான் சோழர் ஆட்சி, கொஞ்ச காலம் அந்த பிற்கால பாண்டியர் ஆட்சி.
திரும்ப சுல்தான்கள் ஆட்சி, திரும்ப நாயக்கர்கள் ஆட்சி, விஜயநகர நாயக்க மன்னர் ஆட்சி, அதன் பிறகு வெள்ளையர் ஆட்சி, அதன் பிறகு டில்லியர் ஆட்சி என்று ஒரு வெளியாருடைய ஆட்சியின் கீழே இருந்துட்டு இருக்கிறது தான் தமிழர்களுக்கு நீண்ட காலமாக. இதனால் நம்முடைய எல்லா வகையான ஆற்றல்களும் சிதைந்து சீரழிந்து போயிடுச்சு. அப்படியே சொந்த ஆட்சி இல்லாதனால அது போயிடுச்சு. இப்போ இந்த இவ்வளவு இருந்து இவ்வளவு வாழ்ந்த எண்ணம் சம்பந்தமான இருக்கு. இங்கே ஐரோப்பாவிலிருந்து தஞ்சை பெரிய கோயிலை பார்க்க ஒரு ஆய்வாளர், ஒரு பெண் அம்மா வந்திருந்தாங்க, தஞ்சாவூர் வந்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. நம்ம நண்பர் திருநாவுக்கரசர் இருக்கார், நிழல் என்ற ஒரு அமைப்பு நடத்தி திரைப்படம் நடத்துது, ஆவணப்படம் இதெல்லாம் பயிற்சி பள்ளி நடத்தக்கூடியவர் திருநாவுக்கரசர். தஞ்சாவூர்கார் தான், சென்னையில் இருக்கார். நிழல் திருநாவுக்கு சொல்றது. அவருக்கு யாரும் தொடர்பு கொண்டு அவர் தான் பெரிய கோயில அந்த அம்மாவை காரணத்தை அடைச்சிட்டு போறார். அது நுட்பங்கள்லாம் சொல்வதற்கு தஞ்சை பெரிய கோயில. அந்த அம்மா தஞ்சை பெரிய கோயில எல்லாரும் பார்த்து எல்லாரும் போடுவாங்க, அந்த கட்டுமானங்கள் சிறப்புகள் நுட்பங்கள்லாம் அவர் சொல்றாரு. அந்த அம்மா பார்க்குறாங்க. அது ஒரு ஆய்வாளர். அந்த அம்மா பார்த்துட்டு இந்த திருநாவுக்கரசிட்ட அந்த அம்மா கேட்ட கேள்வி, நம்ம வரும்போது தெருவில் பார்த்தோமே மக்களை, அந்த இனத்தை சேர்ந்தவனா அதை கட்டினவருன்னு கேட்டு. தெருவில் பார்த்த மக்கள் இருக்காங்கல்ல, அதே இனத்தை சேர்ந்தவரான அந்த ராஜராஜன் இந்த கட்டின பொறியாளர்கள்லாம் ஆமா சொல்லியிருக்காரு. நம்பவே முடியலையே. ஏன்னா இது அற்புதமான கட்டுமானம், பெரிய ஒரு பொறியியல் சாதனையா இருக்குது ஆர்கிடெக்ட்ல. இதை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி கட்டியிருந்தா அந்த இனம் எப்படி இருந்திருக்கணும், ஏன் இப்படி இருக்காங்க எங்க நம்ம கேட்டு. அதான் உண்மை. நம்பவே முடியாது. நம்ம இப்படிலாம் இருந்தோம் போனோம்னு அப்படிதான். இது அது நிற்க சாரணா நிற்கிறதுல பெரிய கோயில். அதை கட்டின தலைமை பொறியாளர் பேர் என்ன? குஞ்சரமல்லன். கல்வெட்டுல எல்லாம் ராஜராஜன் பதிவு செஞ்சிருக்காரு. ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன். பெரிய கோயிலை திறக்கும் பொழுது ஒருத்தருக்கும் தன்னுடைய பட்டத்தையே கூட சேர்த்து கொடுத்தார் ராஜராஜன். ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன். அதுபோல நமக்கும் அந்த அந்த சாதனைகளுக்கும் இன்றைய நம்முடைய தலைமுறைக்கும் தொடர்பே இல்லாத போல் ஆகிவிட்டது. ஆனால் அந்த மரபணு நமக்கு இருக்கிறது. இப்ப இவ்வளவு வீழ்ச்சி, இவ்வளவு சீரழிவுகள், இவ்வளவு சிதைவுகள் வந்த பின்னும் ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சி வந்தது. ஐடிங்கிற சொல்றோம். இதை பக்கம் பிடிச்சிக்கிட்டு இதுல முன்னேறி இருக்கிறது யாரு? இந்தியாவில் சில இடங்கள் தான். அதுல தமிழினம் குறிப்பிடத்தக்கது. ஏன் எப்படிங்கிறது வந்துருச்சு? இது அந்த மரபணு இருக்கிறது. இப்போ இவருக்கு இங்கே இருக்காங்கல்ல, இதுல எல்லாம் மைக்ரோசாஃப்டா இல்லை கூகுள் எல்லாம் தமிழில் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க. இப்போ நீங்களாம் அதுதானே வந்துருக்கீங்க. இவ்வளவு சீரியஸா இருந்த ஒரு இனத்துல எப்படி வருது? இப்போ இவங்க அமெரிக்காவுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா கருணையினால இல்லை, வேலை கொடுக்கறதுக்கு பாராட்டுவோம். அவர்களுக்கு இந்த திறமை தேவைப்படுகிறது. இத்தனை திறமையாளர்கள் அவர்களுக்கு சொந்தமா இல்லை. ஏன்னா வெளியிலிருந்து அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த திறமையாளர்கள் இருந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இப்ப எவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலும் அதை உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்முடைய தமிழர்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க நம்ம யாரையும் கொச்சைப்படுத்தல, நான் விரும்பல, மாதிரி நினைக்க மாட்டேன். எல்லாரும் சமம் தான். ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்கிற மக்களை கூட நம்ம சமமாக தான் கருதுறோம். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு இந்தியாவிலேருந்து நிறைய வருகிறார்கள். அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்களா? மேகாலயாவிலிருந்து ஒரு கணிசமா வந்திருக்காங்களான்னு சொல்றேன். யாரையும் இன்னைக்கு வந்திருக்கலாம். நாகாலாந்துல இருந்து, இப்போ மேகாலயா, மணிப்பூர், மிசோரம் இருந்தெல்லாம் நிறைய தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. பல வேலைகள் பார்க்குறாங்க. ஐடி வேலையே இல்லை, சாதாரண மற்ற உழைப்பு வேலைகள் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா இனிமேல் அவங்க முன்னேறணும். இப்போ அவர்கள் ஐடியில் வல்லமை கற்று வர முடியாது இல்லை, வரக்கூடாது என்பதில்லை. ஒரு ட்ரெடிஷன் இருக்கும்போது அந்த பிரெயின் டக்குன்னு முடிச்சுக்கிறது. ஏற்கனவே அதுதான் அந்த ஜீன், அந்த மரபணுன்னு சொல்ல வரும். அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்கள் எல்லாம் கற்று வாழ்ந்த இனம் சீரழிந்து போனாலும் கூட ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அது மீண்டும் புத்துயிர் பெறுகிறது, அது எழுகிறது. அதன் சான்றுகள் தான் இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் பல முக்கிய இடங்களில் தொழில்நுட்பத்தில் அறிவியல் துறையில் தமிழர்கள் இருந்ததற்கான காரணம் தான். அப்படி ஒரு வாழ்ந்த இனம், அப்படி இருந்த இனம்
நீங்க இங்க ஒரு பெரிய கார், அமெரிக்கா காரும் ஃபோர்டு காரு, அது வந்து 10வது ஃபெயிலா போன பையன் நம்ம ரோட்ல போட்டு அதை ரிப்பேர் பண்ணி தரானே டக்குன்னு புரிஞ்சுக்கிறானே இல்லையா? புரிஞ்சுக்கிறான்ல, அதுதான் சொல்ல வரோம். அப்ப அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால், ஒரு சூழல் கிடைத்தால் நாம் இன்றைய முன்னேற்றத்துக்கு ஏற்ப சாதனைகளை செய்ய முடியும் என்ற ஒரு மரபுக்கு சொந்தக்கார இனம் தான் நம்ம ஒரு இனம். இனம்னு சொன்னா அது என்ன? பிரிவினைவாதம் சில பேர் கேட்காங்க. இனமாக உலகம் பிரிக்கப்படவே நம்ம மட்டும் பேச போறோம். மனித குலம், the basic unit of the humanity, இது தேசிய இனம் தான். அப்படித்தானே தேசங்கள்லாம் வந்திருக்கு. ஐநா மன்றத்தில் 193 நாடு இருக்கு இப்பொழுது. ஏன் ஒரே நாடு ஒரு 10 நாடா இருக்க வேண்டியதானே? சோவியத் ஒன்றியத்திலிருந்து 15 நாடு தனியாக பிரித்து போயிடுச்சு. 1991 15 நாடு தனியாக வந்துருச்சு. ஒரே சோவியத் ஒன்றியத்தில் இருந்தது தனித்தனி தேசங்களாக இருக்க வேண்டியது ஒன்றா இருந்தது தனியாக வந்துருச்சு. யுகோஸ்லேவியாவிலிருந்து போரெல்லாம் நடத்தி 6 நாடு உருவாயிடுச்சு. செக்கோஸ்லோவேக்கியா 2 நாடு ஆயிடுச்சு. புதுசா நாடு உருவாகிட்டு இருக்கு. ஜனநாயக உரிமைகளுடைய தொட்டில் மனித உரிமையை மதிப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய பிரித்தானியாவில் இருந்து பிரிவதற்கு ஸ்காட்லாந்து போராடிட்டு இருக்கு. நீண்ட நெடுங்காலமாக அயர்லாந்து போராடி கொண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து ஒரு கருத்து வாக்கெடுப்பை நடத்தினார்கள். தனிநாடா போனா போங்க, மக்கள் வாக்களித்தார் என்று சொல்லிவிட்டார்கள். சிங்களம் மாதிரி துப்பாக்கியை சுட்டுக் கொள்ளலை. அவங்க ஒரு நாகரிக சமூகம் இருந்தாலும் நீங்க செஞ்சுக்கங்க அப்படின்னாங்க. அங்கே அவங்க கொஞ்சம் ஓட்ட தோத்து போயிட்டாங்க. ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது கருத்து வாக்கெடுப்பு. பிரிட்டன்ல சேர்ந்து இருக்கிறதா பிரிஞ்சு போறதா என்ற கேள்வியை வைத்து, அதுக்கு காரணம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து குடியேறிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்காட்டிஷ் தேசிய இனத்தோட பெருமிதங்களை பற்றியும் அதை பற்றி அக்கறையும் இல்லாத லேபர் பார்ட்டி அதை எதிர்த்து வாக்கு போட்டுச்சு. பிற்கால காரணங்கள் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க 45 விழுக்காட்டுக்கு மேல தனிநாட்டுக்கு ஓட்டு போட்டார்கள். அதுபோல கனடாவில் ஒரு பக்கத்தில் கனடாவில் அது ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு கியூபக் என்ற ஒரு மாநிலம், அது பிரெஞ்சுக்காரங்க மாநிலம், பிரெஞ்சு மக்கள். அவங்க தனிநாடு கேட்டாங்க. அவங்களுக்கு கருத்து வாக்கெடுப்பு அந்த அரசு நடத்தியது. ஐயோ தனிநாடா, நாக்கு வெந்து போயிடும், என்ன பேசுகிறாய், பிரிவினைவாதம் என்றெல்லாம் அவங்க கேட்கல. நாக்கு அழுகி போயிடும், தெய்வ குற்றம் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அடிப்படை யூனிட் உலகம் வந்து ஒரு இனத்துக்குள்ள பல மன்னராட்சி இருந்தது. இங்கிலீஷ்காரங்களே பல மன்னராட்சி இருந்தது. தமிழர்களுக்குள்ளே சேலம், சோழன், பாண்டியன் பல மன்னராட்சி இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தது. முடிந்த மன்னர் முடியாதவர்கள் திக்கிறது, இப்படி போய் ஆக்கிரமிக்கிறதா இருந்தது. அதெல்லாம் வேண்டாம் என்று இந்த மறுமலர்ச்சி காலம், ரெனாய்சான்ஸ் பீரியட் இருந்து ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஒரு காலத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கருத்து வளர்ச்சி தேசம் குறித்து ஏற்பட்டது. தேசம் குறித்து ஒரு கருத்து வளர்ச்சி. இப்படி முடியாத வெற்றி பெற்று நாடு அமைச்சதெல்லாம் கூடாது. அந்தந்த தேசிய இனத்துக்கு ஒரு தனிநாடு இருக்க வேண்டும். அந்த தேசிய இனத்துல எப்படிப்பட்ட ஆட்சி, மன்னர் ஆட்சியா, மக்கள் ஆட்சியா, முதலாளித்துவ ஆட்சியா, கம்யூனிஸ்ட் ஆட்சியா என்பதை அந்த மக்கள் தீர்வு செய்ய வேண்டும். அடுத்த நாடு, அடுத்த இனம் தலையிடக்கூடாது. இந்த உரிமைக்கும் அதிகாரத்துக்கும் பெயர் தேசிய இறையாண்மை, நேஷனல் சாவரிட்டி என்று 18ஆம் நூற்றாண்டுல சிந்தனையாளர்கள் வகுத்தார்கள். சரியா? அது தேசிய இனம் என்றால் என்ன? யார் தேசிய இனம்? ஒரு தாயக பரப்பில் ஒரு பொதுமொழியை பேசிக்கொண்டு வரலாற்றில் நீண்ட காலமாக வாழக்கூடிய மக்கள் ஒரு தேசிய இனம். ஒரு தாயக நிலப்பரப்பில் ஒரு பொதுமொழி, பொது பண்பாடு, அவர்களுக்குள்ள ஒரு பொருளாதார வாழ்க்கை, இப்படியாக வாழ்ந்து வரக்கூடிய மக்கள், அவர்கள் ஒரு தேசிய இனம் என்று 18ஆம் நூற்றாண்டில் வரையறுத்தார்கள். 18, 19ஆம் நூற்றாண்டுல நடந்தது அந்த வரையறுப்புகள் நடந்தது. அப்படித்தான் பிரெஞ்சு புரட்சி நடக்கும் பொழுது அது ஒரு ஜனநாயக புரட்சி மட்டுமல்ல, ஒரு தேசிய புரட்சி என்று கூறினார்கள். பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரெஞ்சு தேசம், பிரான்சுக்குள்ள அடுத்தவங்க தலையிடக்கூடாது. மன்னராட்சி மக்களாட்சியா என்பது மக்களாட்சி தான் நாங்கள் முடிவு செய்வோம்
என்று ஒரு பிரெஞ்சு புரட்சி நடக்கும் பொழுது தேசிய வரையறுப்பும் தேசிய கொள்கையும் மேலே கொண்டு வரப்பட்டது. பல நாடுகள் அதன் பிறகுதான் உருவாகின. இத்தாலியெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒட்டோமான் எம்பையர்ல இருந்து பிரிஞ்சது, எங்கெங்கே சேர்ந்து கிடந்தது. இங்கிலாந்து வரையிலும் ரோமன் எம்பையர்ல இருந்தது, பாதிரியார்கள் ஆண்டார்கள். ரோமாபுரி ஆட்சின்னா பாதிரியாருடைய ஆட்சி. அது இங்கிலாந்து தான் முதல்ல பிரிஞ்சது, ரோமாவிலிருந்து பிரிஞ்சாங்க. பல நாடு ஒவ்வொன்றும் பிரிந்தது. அவங்களுக்கு இந்த சாவரிட்டி, இறையாண்மை, தேசிய இனம் என்ற வரையறுப்பு. அப்ப நீண்ட காலமாக ஒரு தாயகத்தை கொண்டு ஒரு மொழியை பொதுவாக எல்லாரும் பேசிக்கொண்டு, தாய்மொழியை பேசிக்கொண்டு ஒரு பொது கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தேசிய இனம். அதுதான் அடிப்படை யூனிட் ஒரு நாட்டுக்கு என்று வரையறுத்தார்கள். ஒரு நாட்டுக்கு அதுதான் அடிப்படை யூனிட். மனித சமூகத்தில் அதுதான் அடிப்படை அழகு. சரி, இப்படி உள்ளவங்களே 2-3 பேர் சேர்ந்து இருந்தா என்ன? இப்படி ஒவ்வொரு தேசிய 2-3 தேசிய சேர்ந்து இருந்தா அது ஒரு நாடு அல்ல, அது கூட்டு நாடுகள் பேர். இந்த நாட்டுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அதான் நம்ம படிச்சிருக்கிறோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸ்டேட் என்றால் அரசு என்று சொல்லலாம், நாடு என்று சொல்லலாம். மாநிலம் என்று சொல்வதில்லை, எந்த டிக்ஷனரியிலும் கிடையாது. ஸ்டேட் என்பதை ப்ராவின்ஸ் என்று, மாநிலம் என்று எந்த அகராதியும் சொல்லவில்லை. ஆக்ஸ்போர்டு கூட சேம்பர்ஸ் ஆக எதுவாக இருந்தாலும் சொல்லவில்லை. ஒரு அரசு, இந்த அரசுடைய ஒரு நாடு. அதனாலதான் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது யுஎஸ்ஏ பற்றி சொல்லும் பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், முதலில் 13 நாடுகள் சேர்ந்து இதை உண்டாக்கினார்கள். அவர்கள் அதற்கு வைத்த பெயர் கான்ஃபெடரேஷன். முதல்ல பெரும் கூட்டரசு, அப்புறம் அதை பெடரேஷன் மாற்றினாங்க. இன்றைக்கு பெடரேஷன் தான். உச்ச நீதிமன்றத்துக்கு பேருக்கு பெடரல் கோர்ட். மத்திய அரசுக்கு பேர் மத்திய அரசு சொல்லக்கூடாது, பெடரல் ஸ்டேட் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கூட ஸ்டேட் என்று சொன்னது மாநிலத்தை குறிக்கல. இவர்களாக தமிழில் மாநிலங்கள் மொழிபெயர்த்தாங்க. ஹிந்தியில சரியாக மொழிபெயர்த்தாங்க, ராஜ் என்று மொழிபெயர்த்தாங்க. ராஜ்யம்னா அரசு தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 1, இந்தியா, that is பாரத், shall be a union of states. இந்தியா அதாவது பாரதம் அரசுகளின் ஒன்றியம். என்ன, ஒரு தேசிய இனம் இருந்தால் அது ஒரு தேசம், நேஷன். பல தேசிய இனங்கள் சேர்ந்து ஒரு நாடுன்னா அது கூட்டாட்சி, பெடரேஷன் என்பதை வகுத்தார்கள். இந்தியாவுக்கும் அப்படிதான் சட்டம் வந்தது. இந்தியாவை ஒரு தேசம் என்று அரசியல் சட்டம் சொல்லவில்லை, இந்தியாவை யூனியன் என்று சொல்லுகிறது. யூனியன் சொல்லுவது இன்னைக்கு என்ன திருத்தல. இந்தியா ஏன் சொல்லுறாருன்னா, பல தேசங்களாக இருக்க தகுதி வாய்ந்தவை எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது இந்தியாவை புதுசாக கத்துக்கிறது இல்லை. இப்ப பிரிட்டானியாவில் இங்கிலாந்து பெரிய, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய மாநிலம். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அடுத்தது, வேல்ஸ் மிக சின்னது. இந்த 4 இருக்கு. அதனால அவங்க இங்கிலாந்து என்ன பேர் வைத்தார்கள்? பழைய காலத்துல இங்கிலாந்து சொல்லிட்டு இருந்தோம். அவங்க அபிஷியலா என்ன பேர் வச்சாங்கன்னா காலப்போக்கில் யுனைடெட் கிங்டம், ஒருங்கிணைந்த மன்னராட்சி. அப்ப பல பேர் இருந்தா பல நாடுகள் தான் இருந்தால யுனைடெட் கிங்டம். இன்னைக்கு அதான் பேர் யூகே. இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதையெல்லாம் பார்த்துதான் 15 தனித்தனி மொழிகளையும் இனங்களையும் கொண்ட ஒரு நாட்டுக்கு, ரஷ்யாவுக்கு யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ் என்று பேர் வைத்தார்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சியில். அதாவது யூனியன் ஆஃப் ரிபப்ளிக்ஸ், குடியரசுகளின் ஒன்றியம். பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. அடிப்படையாக ஒரு அரசு, ஒரு தேசிய இனம் இருந்தால் அது ஒற்றை தேசம், அதான் நேஷன். 4-5 தேசிய இனங்கள் சேர்ந்திருந்தா அது ஃபெடரேஷன் அல்லது யூனியன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று அதை வெளிப்படுத்துகிறார்கள். ஓரளவுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள், யூனியன் என்று சொல்லி. அடுத்தது, அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேசிய இனத்தின் பெயரை சொல்லி நேஷனாலிட்டி வைக்கிறது இல்லை. ஒரு தேசிய இனத்தின் பெயரை சொல்லி இப்ப இந்தியாவில்
என்ன தேசிய இனம் இருக்கிறது என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லவில்லை. இந்தியன் என்ற ஒரு தேசிய இனம் இருப்பதாக அரசமைப்பு சட்டம் சொல்லவில்லை. சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் சொல்லுது நம்முடைய அரசமைப்பு சட்டம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன தகுதி என்ன என்பதுதான் சொல்லப்படுது. சிட்டிசன்ஷிப் தான் பேசப்படுகிறது, நேஷனாலிட்டின்னு சொல்லலை. ஏன்னா நேஷன் இல்லை இந்தியா என்று அவர் முடிவு செய்தார். நம்ம சொல்லலை. டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு, அல்லாடி கிருஷ்ணாமையா, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்து எழுதுனது, பண்டித நேரு, ராஜேந்திர பிரசாத் எல்லாம் இருந்து எழுதும்போது அவர்கள் அதற்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் சொன்னாங்க. இந்தியன் என்று ஒரு தேசிய இருக்கிறதா கான்ஸ்டிடியூஷன் சொல்லலை. இதெல்லாம் உலக நடப்பை ஒட்டி வந்தது. அப்படித்தான் ஒரு நம்ம இனம் நம்ம சொல்றோம், தமிழ் தேசிய இனம். ஒரு நடிகர் ஆந்திராவில் கட்சி வச்சாரு, எம்ஜிஆரை பார்த்து. அவர் என்ன பேர் வச்சாரு ஞாபகம் உங்களுக்கு? தெலுங்கு தேசம். சரியா வச்சிருக்காரு, தப்பு இல்லை. அதை யாரும் தப்புன்னு சொல்லலையே. இப்ப நம்ம சொன்னோம்னா ஐயோ பிரிவினைவாதம், ஐயோ நாக்கு வந்து போயிடுறாங்க. அவர் சரியா வச்சிருக்காரு. அவர் தான் எல்லாரும் கூட்டிட்டு சேர்றாருல்ல. சந்திரபாபு நாயுடு எல்லாரும் கூட்டணி இருக்காரு. பாஜக என்ன, காங்கிரஸ் என்ன போட்டி போடுறாங்க கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு. தெலுங்கு தேசம், நம்ம தமிழ் தேசம் சொல்லிட்டு வச்சுங்க, நம்மளால சேர்த்துக்கிறாங்க. இயற்கையானது, உலக இயற்கை சட்டத்தில் உள்ளது, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கூட அது வந்து தவறுன்னு சொல்லலை. இந்தியாவை யூனியன் தான் சொல்லுது, இந்தியாவை ஒரு நேஷன் சொல்லலை. ஆனால் வெளியில அவங்க எல்லாத்தையுமே மாத்திக்கிறாங்க. அரசியல் சட்டத்தில் உள்ளது ஒன்று. இப்போ நம்ம விண்ணப்பம் போட்டோம்னாக்க நேஷனாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. கேட்கக்கூடாது, சிட்டிசன்ஷிப் தான் கேட்கணும். இந்தியான்னு எழுதணும். இவங்க நேஷனாலிட்டி கேட்டு இந்தியன்னு எழுத சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு முரணானது அது. தொடர்ந்து நல்லா பேசிக்கிட்டே வர்றேன். இப்போ நம்ம உச்சநீதிமன்ற வழக்கு போட்டோம்னு வச்சுருங்க, நீதிபதியோட மனநிலை கேட்கலாம் தீர்ப்பு வரும். சில பேர் அப்படி சொல்லலாம், சில பேர் மாற்றி சொல்லலாம். நீ நேஷனாலிட்டி கேட்காத, சிட்டிசன்ஷிப் தான் கேட்கணும் விண்ணப்பத்தில். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் நேஷனாலிட்டி சொல்லப்படவில்லை. இந்தியன் என்ற ஒரு தேசிய இருப்பதாக இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லல. அதாங்க மதர் லா, தாய் சட்டம். அதுதான் எல்லா சட்டத்துக்கும், அதுக்கு உட்பட்டு தான் அந்த சட்டமாக இருக்கணும். இப்படித்தான் இருக்கிறது. ஆனா அவங்க தெலுங்கு தேசம் ஒரு துணிச்சலா வச்சாரு. அது ஒண்ணு யாருக்கும் இல்லை. இப்ப நம்ம தமிழ் இனம்னு பேசினாலே தமிழ் தேசிய இனங்கிற பொருள் தான் பேசணும். பழைய மரபு இனத்தை நம்ம பேசல. ரேஸுக்கும் இந்த நேஷனாலிட்டி என்பதற்கு வித்தியாசம் இருக்கு கொஞ்சம். நம்ம தமிழ் தேசிய இனம், அதை சுருக்கமாக தமிழ் இனம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது உலகத்துல ஒரு குற்றமான சொல்லல, இந்திய அரசமைப்பு சட்டப்படி குற்றமான சொல்லல. இது ஒரு வகையாக அரசியல் சட்டத்தில் ஒன்று எழுதி வைத்துவிட்டு நடைமுறைக்கு வேறொன்றாக கொண்டு வந்து விட்டார். இதெல்லாம் பேசினா குற்றம். நம்ம மனதிலேயே இதான் மாத்துறாங்க. 1956ஆம் ஆண்டு ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு பேர் இருக்கு. அதாவது அரசுகளோட மறுசீரமைப்பு, நம்ம புரியறதுக்காக மாநில மறுசீரமைப்பு. வெள்ளக்கார ஆட்சியில சென்னை மாகாணம் என்று நாம் இருந்தோம். சென்னை மாகாணத்துல இன்றைக்குள்ள தமிழ்நாடு இருந்தது. ஆந்திர பிரதேசம் இன்னைக்குள்ள சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசம் இல்லை, தெலுங்கானா இல்லை, அது ஹைதராபாத் நிஜாம் கீழ் இருந்தது. இன்றைக்குள்ள ஆந்திர பிரதேசம் முழுக்க தமிழ்நாடு சென்னை மாகாணம் தான் இருந்தது. பம்பாய்னு ஒரே ஒரு மாநிலம் தான். இன்னைக்குள்ள மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஒரே பம்பாய் மாநிலம் தான். மொத்தமே 9 மாநிலம் தான் இருந்தது. அவன் நிர்வாக வசதிக்காக வச்ச வெள்ளக்காரன், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப காங்கிரஸ் என்ன செய்தார்கள்? விடுதலை போராட்ட காலத்துல வெள்ளக்காரன் வைத்திருக்கிற பல்வேறு இனங்களை ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிற மாகாணங்களை நாம் ஏற்க வேண்டியதில்லை. காங்கிரஸ் மாகாண கமிட்டிகளை மொழி வழி அடிப்படையில் தேசிய அடிப்படையில் தான் உருவாக்க வேண்டும் என்று 1920 காந்தியடிகள் தலைமையில் அவருடைய காங்கிரஸ் தீர்மானம் போட்டது. அதனால அப்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டின்னு வைக்கல. அதன் பிறகு 1923 வாக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று உருவாக்கினார்கள். அப்போது ஆந்திரா இருக்கு சென்னை மாகாணத்துல. சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி கிடையாது. நம்ம உதாரணமே காங்கிரஸ் முன்னெடுத்த முயற்சியை பார்த்துக்கங்க. அன்றைக்கு காங்கிரஸிலே திருவிகா போன்ற தமிழறிஞர்கள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்ற தமிழறிஞர்கள் பொறுப்பில் இருந்ததுனால நல்ல தமிழ்லேயே எழுதிட்டாங்க. சென்னை மாகாணத்தில் உள்ள தமிழ் பகுதிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி,
தெலுங்கு பகுதிக்கு ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர பிரதேஷ் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி. இதெல்லாம் 1920களில் வைக்கப்பட்ட பேர். விடுதலை போராட்ட காலத்தில் காங்கிரஸே இதை முன்மொழிந்தது. இதை ஒட்டித்தான் விடுதலை பெற்ற பிறகு 1956இல் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் இயற்றினார்கள். ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தொடர்ந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களை ஒரு மாநிலமாக பிரிப்பது. இப்ப நமக்கு அதுக்கு முன்னாடியே ஆந்திரா போராடிச்சு. 53 54 வாக்கிலே ஆந்திரா பிரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில இருந்து, சென்னையில இருந்து. அப்புறம் மற்ற மாநிலங்களே பிரிக்கிறது என்பதுதான் சட்டம் ஒன்று இயற்றினார்கள். அதன்படி நமக்கு 1956 நவம்பர் 1 அமைக்கப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு. இது நாம சொல்லிட்டு இல்லை, காங்கிரஸ்காரவங்க அரசியல் சட்டப்படி தமிழ் பேசக்கூடிய, தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் தேசிய இனத்திற்கு இந்த தமிழ்நாடு, மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு கேரளம், கன்னடம் பேசுறவர்களுக்கு கர்நாடகம், தெலுங்கு பேசுறவர்களுக்கு ஆந்திர பிரதேசம் என்று பிரித்தார்கள். அதுபோலதான் பம்பாயில் குஜராத்தை பிரித்தார்கள். பம்பாய் என்ற பெயரை மாற்றி மகாராஷ்டிரா வச்சுட்டாங்க அவங்க. அது என்ன ஊர் பேர்ல இருக்கிறது? முதல்ல பேர் முதல்ல நமக்கு 3 ப்ராவின்ஸ் தான் பெருசா இருந்தது. சென்னை, கல்கத்தா, பம்பாய். வெள்ளக்காரன் உருவாக்குனது. பிரசிடென்சின்னு அப்ப பேரு. இந்த 3 நகரத்துல இருந்தா பிரசிடென்சி காலேஜ் இருக்கும். சென்னையில இருக்கும் பிரசிடென்சி காலேஜ் மாநில கல்லூரி, கல்கத்தாவில் இருக்கு வெள்ளக்காரன் உருவாக்குனது, பம்பாயில் இருக்கும். அந்த பேரை வச்சுக்க கூடாது. அது ஒரு நகரத்துக்கு பேரு, தலைநகரத்துக்கு பேரு. மகாராஷ்டிரர்கள் என்ன மகானா பெரிய, ராஷ்டிரம்னா தேசம், பெரிய தேசம்னு பேரு இருக்கு. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. மகாராஷ்டிரம்னா என்ன? பெரிய தேசம். அவங்க மொழியில் அவங்க இருக்கு வைத்துக் கொண்டார்கள். மராத்தியர்கள், அவங்க மராத்தியர்கள். இது போல் அமைக்கப்பட்டது. எனவே இதெல்லாம் இல்லாத பொருளாதாரம் நம்ம சொல்லல. தமிழ் தேசிய இனத்தை பேசும்போது வரலாற்று அடிப்படையில், உலக நீதிப்படி, இந்திய அரசியல் சட்டப்படி இது இருக்கு. எதற்காக பிரிக்கிறோம் நோக்கத்தை சொல்றாங்க. இந்த மாநில மொழி வாரியா ஏன் மாநிலத்தை பிரிக்கிறோம்? அந்தந்த மொழி பேசும் மக்களுடைய பண்பாடு, பொருளாதாரம் ஆகியவற்றை உயர்த்துவதற்கு, வளர்ப்பதற்கு இந்த மொழி மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. சட்டத்தில் இருக்குங்க. அப்ப தமிழ்நாட்டில் தமிழ் தான் ஆட்சி மொழியா இருக்கும் என்றால் சட்டப்படி தான் கேட்கிறோம். அதுக்காக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழ் தான் ஆட்சி மொழியா இருக்கணும், ஆந்திராவில் தெலுங்கு தான் ஆட்சி மொழியா இருக்கணும், கேரளத்தில் மலையாளம் தான் ஆட்சி மொழியா இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் இது நம்ம மக்களுக்கு இந்த மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட்டு அந்த மொழி, அவங்களுடைய பண்பாடு, அவங்க பழக்க வழக்கம், அவங்களுடைய விவசாய முறை, அவங்களுடைய வணிக முறை, இது இருந்தால் அந்த மக்கள் முன்னேற முடியும். ஒருவருக்கு உதவி கொள்ளலாம், பொருளாதார பரிவர்த்தனை நடக்கலாம். ஆனால் அவர்கள் சொந்த மரபில் நின்று முன்னேற வேண்டும். அதுதான் மொழி வழி மாநிலம். இந்த செய்தியை அடிப்படையில் தான் நம்ம இதை சரியா செய்யணும். இன்னைக்கு இந்த உரிமைகளே இல்லாம போச்சுக்கோ. தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கல்வி என்பது மாநில அரசு அதிகார பட்டியல் இருந்தது. அதெல்லாம் மத்திய அரசு கொண்டு போயிட்டாங்க, பொதுப்பட்டியல் கொண்டு போய் மத்திய அரசு. இப்போ மத்திய அரசு நீட்டு தேர்வை கொண்டு வந்தால் நம்ம தடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? மத்திய அரசு அதிகாரத்தில் இருக்க கல்வி அவங்க நீட்டு கொண்டு வருவாங்க, நீ யார் கேட்கறதுங்க? நான் வழக்கு போட்டது தள்ளுபடி வேண்டாங்க. அது தள்ளுபடியாச்சு. அந்த பொண்ணு ஃபெயிலாக போச்சு. அந்த அனிதா தான் தற்கொலை பண்ணிக்கிறது. இன்னும் சில பேர் சேர்த்து போயிட்டாங்க. இப்போ மாநில அரசிடம் இருந்த கல்வியை மத்திய அரசுக்கு கொண்டு போய் இன்னும் எல்லாரும் கொண்டு போறாங்க. இப்போ யூஜிசின்னு ஒன்று இருக்கு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்கு, பல்கலைக்கழக கல்வி குழுன்னு. அதுதான் தீர்மானிச்சுட்டு இருந்துச்சு பல நிதி உதவி போக்குவரத்து. அதெல்லாம் கலைச்சிட்டு வேற ஒரு குழு அமைக்க போறாங்க. மத்திய அரசுடைய இது யூஜிசிங்கிறது தன்னாட்சி பெற்றது, தன்னாட்சி அட்டானமஸ் பாடி. அது இல்லாம நடுவண் அரசுக்கு கீழே இந்த செயல்படுறாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல, இந்திய அரசியல் சட்டத்துல மத்திய அரசுன்னு ஒரு சொல்லு போடவே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டார். பிறகுதான் அதை சேர்க்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்னாக்க நீ மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கெல்லாம் தலைமை தாங்குவது போல ஆயிடும். மாநில அரசுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு தான் டெல்லியில் இருக்கிறது. தலைமை தாங்கி நாட்டாமை செய்வதல்ல. அதனாலதான் மத்திய அரசு என்ற ஒரு சொல்லே அரசமைச்சதும் இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நீங்க மற்றவங்கள்ட்ட நீங்களும் பாருங்க, மற்றவங்க கேளுங்க.
இப்போ என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டியூஷனை திருத்தல மத்திய அரசு. இன்னைக்கு யூனியன் தான் இருக்கு, யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது இந்தியன் யூனியன் என்று சொல்லணும். இன்னைக்கு அதான் இருக்கு. ஆனா என்ன செய்யறாரு என்றால் சட்டங்கள் போடும்போதெல்லாம் ஏதாவது புதுசாக சட்டம் போடும்போதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுக்கிறாங்க. இப்ப நமக்கு நடைமுறையில் என்ன ஆயிட்டுனாங்க, ஒன்றிய அரசு. இப்ப நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்திய அரசு, இந்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு. நம்ம மக்கள்கிட்ட என்ன இருக்கு, மத்திய அரசு மத்திய அரசு புழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப இது ஒரு உளவியல் படையெடுப்பு, ஒரு உளவியல் என்னன்னா அதுதான் ஏன் தலைமையானது, நம்மளாம் அது கீழ்பட்டது என்ற உணர்வு அதில் வந்து ஒரு உளவியல் உருவாக்குறது செயல்படுது. அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த அரசியல் சட்டம் கொடுத்த உரிமைகளை கூட பறித்து இருக்கு. அதனாலதான் நமக்கு இப்ப அடுத்தது என்ன கொண்டு வர போறாங்கன்னா நீட்டு மட்டுமல்ல. நீங்க இந்த ஜிஎஸ்டி பார்த்துருப்பீங்க. ஜிஎஸ்டி அந்த வரியெல்லாம் வந்து மாநில அரசு போட்ட ஒரு வரி இருக்கு, விற்பனை வரி, கமர்ஷியல் டாக்ஸ் என்பது, அதெல்லாம் தடுத்து எடுத்துட்டாங்க. மத்திய அரசு தான் நம்ம எல்லாம் அதில் நீ பங்கு வாங்கிக்க. அதை பங்குதல் இருந்தால் இப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போய் இவ்வளவு தூரம் வர வேண்டிய தொகை இருக்கு கொடுக்கறது மனு கொடுத்துருந்தாரு. அதில் வர வேண்டிய பணம் வரல. இந்த அளவிற்கு மொழி என்பது தமிழ் மொழியை வந்து புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு மத்திய சிபிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளிக்கூடங்கள் நிறைய வந்துருக்கு தமிழ்நாட்டில். மத்திய அரசு போய் மனு போட்டு வாங்கிக்கிறாங்க. அதில் ஹிந்தி படிக்கணும், விரும்பினா சான்ஸ்கிரிட்டும் படிக்கலாம், விரும்பினா நீங்கள் தமிழும் படிக்கலாம். தமிழ் கட்டாயம் இல்லை, ஹிந்தி இங்கிலீஷ் தான் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். நம்ம வந்து இந்தியை ஒழிச்சுட்டோம், அண்ணா வந்து சட்டம் கொண்டு வந்தாரு, சரி அதெல்லாம் இருக்கு. இப்போ அது மாநில அரசு வந்து பறிச்சாச்சு. மாநில அரசு பாடத்திட்ட பள்ளிக்கூடம் ஒரு பகுதி இருக்கு, மத்திய அரசு பாடத்திட்ட பள்ளிக்கூடம் இருக்கு. தனிநபர்கள் யார் வேணாலும் மத்திய அரசு பாடத்திட்ட பள்ளிக்கூடம் நடத்திக்கலாம். அது நிறைய வந்துருச்சு. இப்போ மொழியில் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றிலையும் அப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நம்ம இந்த தொன்மையை பற்றி பேசும் பொழுது நம்முடைய பழைய வரலாற்றை, நாகரிகங்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் கூட மாநில அரசு கொஞ்சம் இருக்கு. நடுவண் அரசுக்கு தான் அந்த தொல்லியல் துறை வலுவா இருக்கிறது. நமக்கு வந்து தொல்லியல் துறையில தலைவராக இருந்தவர் நாகசாமின்னு இருந்தார். கலைஞர் ஆட்சியில் அவர் தான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடைய தலைமை இயக்குனர். அவர் தொடர்ந்து புத்தகம் எழுதிக்கிறார், தமிழ் கதை எழுதி வர்றாரு. மிரர் ஆஃப் சான்ஸ்கிரிட்னு ஒன்று இருந்தார். அதில் வந்து சிலப்பதிகாரம், குறுந்தொகை, இருந்தொகை, அகநானூறு எல்லாம் சமஸ்கிருத இலக்கியத்தை காப்பி அடிச்சு எழுதுனதுன்னு எழுதினாரு. இப்ப திருக்குறள் எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் என்பவர் தமிழர் கிடையாது, ஸ்ரீவல்லபங்கிற வடநாட்டுக்காரர் எழுதினதுதான், அதை வச்சு எழுதினதுதான் திருக்குறள். அதுதான் அவருக்கு 19 வருஷம் விருது கொடுத்துருக்காங்க நாகசாமிக்கு. இப்ப நம்முடைய தொல்லியல் துறைக்கு வர பாதுகாப்பு கூட எப்படி இருக்கும், இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? நம்ம யாருடைய நாகரிகத்தையும் யாருடைய பெருமையையும் அழிக்க நம்ம நினைக்கல. நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய மரபை அழிக்க நினைக்கும் போது அது அனுமதி கூடாதுல்ல. உலக இலக்கியத்துல அகம் புறம் வந்து ரெண்டா பிரிச்சது எங்கேயும் கிடையாது, நமக்கு தான் பிரிச்சுட்டாங்க. புற இலக்கியம்னா மனித வாழ்க்கை, புற வாழ்க்கை, வணிகம் செய்யறது, போர் நடத்துறது, இயல்பான வாழ்க்கை இதெல்லாம். அக இலக்கியம்னா காதல், திருமணம், குடும்பம், இதை பற்றியது. இதுக்காக அகநானூறு, இதுக்காக குறுந்தொகை இப்படி எழுதப்பட்டது நமக்கு மட்டும்தான். இந்த அக இலக்கியம் வேற எந்த மொழியிலுமே கிடையாது, தனியாக ஒரு கேட்டகரி கிடையாது. அந்த அளவுக்கு எழுதப்படவும் இல்லை. அதெல்லாம் அது நான் அந்த கதை ஓட்டத்துல வரும். காதலுக்குன்னே இலக்கணம் வந்து இந்த இடத்துல இப்படி பேசிட்டாங்க, அது போயினாங்க, முல்லை நிலத்துல காதல் இப்படி நடக்கணும், அப்படியே நடந்தான்னு தெரியல. அவங்க வகுக்கிறாங்க நம்ம ஆடு. அதுக்கு என்ன பண்றது? மருத நிலத்துல இப்படிதான் பேசிக்காங்க, மருத நிலத்துல என்னென்ன சாமி இருக்கு, என்னென்ன பறவைகள் இருக்கு, என்னென்ன செடி கொடி மரம் இருக்கு, இதெல்லாம் எழுதுறாங்கல்ல. குறிஞ்சியில் எப்படி இருக்கு, நமக்கு வகுத்துருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது, நமக்கு முத்தமிழ்னு சொல்றோம், இயல் இசை நாடகம்னு சொல்றோம். ஏன் இங்கிலீஷ்ல 3 இல்லையா? இல்லை சமஸ்கிருதத்துல இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன் முத்தமிழ்னா இதை பிரிச்சு அது தனித்தனி இலக்கணம் வைக்கிறான், துல்லியப்படுத்தி. தமிழர் பண்பு அதுதான், ஒன்றொன்றையும் அக்யூரசி, துல்லியப்படுத்துவது, அதற்கான இலக்கணங்கள் வகுக்கிறது, அதுக்கான தன்மைகளை கூறுவது. அதனால முத்தமிழ்னா நம்மகிட்ட மட்டும் தான் இயல் இசை நாடகம் இருக்குன்னு இல்லை, அவங்கள்ட்ட இருக்கு, எல்லா மொழியும் இருக்கு. அவர்கிட்ட மொத்தமா செஞ்சுட்டு போறாங்க. ஒன்னொன்னே கூறுபட்டு துல்லியமா பார்க்குற பார்வை இல்லை, நமக்கு தான் இருக்கு.
அப்படி அக இலக்கியம் ஒன்று இருக்கு. அது எல்லாமே சமஸ்கிருதத்தை காப்பீடு செய்யறதுன்னு எழுதினார்னா எப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது. அவர் பெரிய ஆய்வாளர், அவருக்கு வந்து அரசியல் முக்கியத்துவம் உண்டு, பெரும் பெரும் புள்ளிகளுடைய ஆதரவு உண்டு. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய தொல்லியல் துறைக்கு இருந்துகிட்டே நீங்க தமிழ்நாட்டு தொல்லியலை சீர்குலைக்கிற ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. தோல்ல உட்கார்ந்துட்டு செடியை கடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. தோல்ல தூக்கி வச்சோம்னா ஒரு பிராணி அந்த செடியை கடிக்கும், அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதுகளில் இருந்தால்தான் விழிப்புணர்ச்சி வரணும். நம்ம யாரையும் தாழ்த்துவதற்கோ பண்றதுக்கோ நம்முடைய உரிமைகளை பறிக்கும் பொழுது நம்முடைய உரிமைகளை மீட்க நமக்கு உணர்வு வேணும். இல்லை என்றால் அந்த இனம் அழிந்து போய்விடும். இப்போ அன்னப்பறவைங்கிறாங்க, ஏன் அன்னப்பறவைகள் இல்லை? அது தாமரை இலையில முத்து முத்தா தண்ணி மட்டும் தான் குடிக்கும், மற்ற தண்ணி குடிக்காதுன்னா தண்ணி கிடைக்காத செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். காக்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அன்னப்பறவைகள் அழிந்து விட்டன. டைனோசார் இருந்திருக்கு, அதுக்கான எலும்பு கூட போக்குவதில்லை கண்டுபிடிக்கலாம். ஏன் டைனோசார் அழிஞ்சு போச்சு? மூட்டை பூச்சி வாழ்ந்துட்டு இருங்க. மூட்டை பூச்சி ஒரு உயிர் தான், நம்ம வள்ளலார் முறைப்படி அதையும் மதிக்கிறோம், அது ஒண்ணும் இல்லை, பொறாமை இல்லை வாழ்கிறதுன்னு. ஏன் டைனோசார், வலுவான டைனோசார் ஏன் அழிந்தது? தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாத உயிரினம் எதுவாக இருந்தாலும் அழிந்து போய்விடும். தயவு செய்து எவ்வளவு சிறப்பான இனம், அந்த இனம் இந்த இனம் வலுவான இனம்லாம் பழசா பேதான் பத்தாது. காலச்சூழலுக்கு ஏற்ப தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாத இனம் அழிந்து போய்விடும். இதைத்தான் டார்வின் சொன்னாரு. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார் டார்வின். இந்த உயிரினங்கள் பலது அழிஞ்சு போச்சு, அது ஆராய்ச்சி பண்ணவர் டார்வின். வாழ்வதற்கான போராட்டம், வாழ்வதற்காக போராட வேண்டியிருக்கிறது. அந்த வாழ்வதற்கான போராட்டத்தில் எது வலுவுடையதோ அது தங்கும், வலுவற்றது அழிந்து போய்விடும். நாங்க இவ்வளவு பெரிய இனம் அப்ப இருந்தவங்க இப்ப இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தா முடியாது. இன்றைக்கு நம்முடைய தாயகம், நம்முடைய இனம், நம்முடைய மொழி இதற்கு எதிராக வரக்கூடிய செயல்களை, திட்டங்களை எதிர்த்து போராடி நாம் நிலைநாட்டிக் கொள்ளவில்லை என்றால், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளவில்லை என்றால் தமிழினமும் இருக்காது. நான் தான் இதனால தான் சொல்றது, டைனோசர் ஏன் அழிஞ்சது? எனவே நம்ம எங்க இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க இடங்கள் இல்லாம போச்சுங்க, அடையாளம் போச்சுன்னா நம்ம இடம் போட்டோம், பிரச்சனை இல்லை. நம்ம மட்டும் என்ன தனியா இருக்க முடியும்? இன்னும் 10,000 4,000 ஆண்டு கழிச்சு உலகத்துல எந்த இடம்னு தெரியாது, எல்லாம் கலந்து போச்சுங்க. கலந்துட்டான், நம்ம வைத்த பழக்கம் எல்லாம் கலந்து போச்சுன்னா அவரவர்களும் விசாவோ அதுவும் எதுவும் வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டும் வச்சுக்கிட்டு அவங்க கெட்டியாத்தனமா இருப்பாங்க, அவங்க ஆதிக்கம் செய்வாங்க. நம்ம இனம் வாழ்ந்த இனம் மட்டும் அழிந்து போறதா என்ன அர்த்தம்? அது இல்லாத ஒரு பேரை கொண்டு வந்து இந்தியன் நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு புறப்பா சொல்லி தெரிவிக்கிறீங்க. இருந்த இனங்கள் ஏன் அழிஞ்சு போகணும்? எல்லா இடமும் பேசுறாங்க, ஒரே பெயிண்ட் அடிக்கணும். பாஜக என்ன பண்றாங்க, ஒரே பெயிண்ட் அடிக்கிறாங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே இனம் தான், ஒரே அது என்ன அவங்க இந்தியன். அது இந்தியன் சொன்னாலும் அது குறைச்ச பத்திரமா தங்கன்றது பாரதியன். நீங்க தொலைக்காட்சியில வாங்கல பார்த்துருக்கீங்கல்ல, பாரதியன் எல்லாம் பேசாம பாரதியன். நம்ம இப்ப நீங்க தமிழன் சொன்னா பிரிவினை வாதிக்கிறாங்க. இருக்கிற இயற்கையான இடத்த சொல்றோம், அதுக்கு என்ன எப்போ வந்தது பாரதியன் இந்தியன்? வெள்ளக்கார ஒன்று சேர்க்கணும் இந்தியங்கிற பேருக்கே வேற இருக்கு. 200 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா இருந்ததா? 200 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியன் என்ற பேர் இருந்ததா? அதெல்லாம் இல்லை. சரி, இன்னைக்கு ஒன்னா இருக்கலாம் இருப்போம். ஆனா நீங்க இயற்கையான இனங்களை 10,000 ஆண்டுகளுக்கு மேல 15,000 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற இனத்தினுடைய அந்த அடையாளத்தை அழிக்க நினைச்சீங்கன்னா என்ன இருக்குது? அதை விட்டு விட கூடாதுல்ல. அந்த மொழியை அழிச்சு நீங்க இந்திய மட்டுமே படிங்க, கூடுதலா சமஸ்கிருதத்தை படிங்க என்கிறார். இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். இது தவறு அப்படி சொல்றேன். சமத்துவம் அல்ல, சமத்துவ கோட்பாடு அல்ல இது. ஒரு இனத்தை அழிச்சு, சில இனங்களை அழிச்சு வேறு சில இனங்களை நிலைநாட்டுவதற்கான ஒரு சூழ்ச்சி இதுல இருக்கிறது. நம்முடைய மொழி, நம்முடைய இனம் இதை பாதுகாப்பதற்கான ஒரு உணர்ச்சியை நம்ம பெற வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னைக்கு தாயக உரிமை பறிபோகக்கூடிய அளவுக்கான நிலைமைகள் இருக்கிறது. ஒன்றாவது வயல் வெளிகள் எல்லாம்
ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது கொடுத்துட்டாங்க, காவேரி படுகையில் கொடுக்குறாங்க. மரக்காணத்துலேருந்து ராமநாதபுரம் வரை 105 இடங்கள்ல கொடுக்க போகிறாங்க. முதல்ல 3 இடம் கொடுத்துருக்காங்க. அதானிக்கு 2 இடம், ONGCக்கு 1 இடம். அப்போ ஒரு இடம் தான் என்னன்னா, ஒரு இடம் சும்மா 10 சதுரடியில் ஒரு இல்லை 10-15,000 ஏக்கர் பரப்பளவு. அது ஃபுல்லாக அவங்க நிறுவனம் எவ்வளவு வேணாலும் கேஸ் இருக்கா, பெட்ரோலியம் இருக்கா, நிலக்கரி இருக்கா, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். சிங்கிள் விண்டோ கூட அவங்களே எடுத்துக்கலாம், சேட்டலைட் கூட கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஏற விட்டாங்க. அப்போ வாய்க்கால், வரப்புகள், நீர்ப்பாசன வயல்கள் எல்லாம் அடிப்படலை. ஏற்கனவே ONGC பெட்ரோலியம் எடுத்ததுனால தான் நீங்கள் கதிராமங்கலம்லாம் பார்த்தவங்க தெரியும், 2 ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காவேரி கரையில் உள்ள ஊர். நிலத்தடி நீர் எடுத்தோம்னா மஞ்சளாக வருது. நாங்களாம் பாதி தான் வருது. போராட்டம், மக்கள் போராடுறாங்க. அது கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி நிலத்தடி நீரை பயன்படுத்த குடிக்க முடியாத போயிடுச்சு. சாகுபடி செய்த நிலங்களில் கூட அந்த நெல் பயிரெல்லாம் அந்த இடத்துல அந்த பாயிண்ட் போட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க அது மஞ்சளாக தெரியுது. எனவே வேளாண்மை அழியுது. இப்போ 3 கொடுத்துட்டாங்க, நிறைய கொடுக்க போறாங்க. அப்படி வச்சுனாக்க விவசாயத்துக்கு வெளியிட வேண்டியதுதான். இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும் பொழுது அந்த நம்ம மக்களை பாதுகாப்பதற்கு உங்களாலான ஒரு குரல் கொடுக்கறது, பரப்புரை செய்யறது, அந்த மாதிரி வேலைகளே இருக்கணும். இங்கே தாய் தமிழ், இங்கே தமிழ் பள்ளிக்கூடங்களை நான் பார்த்தேன். ஒரு புதிய வளர்ச்சி. இந்த மாதிரி வட அமெரிக்காவில் பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளிக்கூடங்கள் வைத்து வாரத்தில் ஒரு நாள் வகுப்பு நடக்குது. தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் 200-300 பேர் படிக்கிறாங்க, பிள்ளைகள் படிக்கிறாங்க. மிக முக்கியம், மொழியை மறந்துடக்கூடாது. மொழியை மறந்துட்டோம்னா நம்ம இனத்தை இழந்துடுவோம். இனத்தை இழந்தோம்னா மதிப்பு இருக்காது. உதிரி யாரு போனோம், நீங்க யாரு? நாங்க இங்க வந்திருக்கோம் 50 வயசு இருக்கு. நீங்க யாரும்? நாங்கள் தமிழர்கள். திருவள்ளுவன் பிறந்த இனத்துல பிறந்தவங்க, கையால் திருவள்ளத்தான் வாழ்ந்த அரசாண்ட இனத்துல வந்தவங்க. நாங்கள் எங்களுக்கு புறநானூறு இருக்கு, அகநானூறு இருக்கு, எங்களுக்கு சிலப்பதிகாரம் இருக்கு, சான்றோர்கள், பெரிய பெரிய சான்றோர்கள் இருக்காங்க. கடைசியாக சான்றோர் வள்ளலா போன்றவர்கள் தான் இருக்கிறார்கள். எங்கள் இனத்தில் மனித சமத்துவத்துக்காக போராடியவர்கள். இந்த இனத்தினுடைய வாரிசு நாங்கன்னா நமக்கு மதிப்பு இருக்கும். நாங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நாங்கள் இடம் ஒன்று இருந்தது ஒரு காலத்தில், தமிழன்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொன்னால் என்ன ஏன் மதிப்பாங்க? உங்களுக்கு தான் என்ன தெம்பு வரும், ஒரு உளவியல் தெம்பு என்னதான் வரும். எனவே நம்முடைய மொழி, நம்முடைய இனத்தை தக்க வைப்பதற்கான எல்லா போராட்டங்களும் ஆதரவாக இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு, யுஎஸ்ஏனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. தமிழில் பிள்ளைகளை படிக்க வைங்க. வீடுகளில் தமிழ்லேயே பேச வைங்க பிள்ளைகளை. நீங்கள்லாம் பேசுங்க, தமிழ்லேயே பேசுங்க. பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, அது படிக்கத்தான் போகிறாங்க, வீட்டில் பேச தெரியாது என்ற நிலை இல்லாமல் தயவு செய்து தமிழில் வீட்டில் பேசுங்க. வெளியில் போகும்போது ஆங்கிலத்தை பயன்படுத்துங்க, வீட்டில் தமிழில் பேச வேண்டும். அந்த பண்பாட்டை வளர்க்கணும். நம்ம பண்பாடு உலகத்துக்கு ஒத்த பண்பாடு. யாரும் ஊரே யாவரும் வீடு, எல்லாரையும் மதிக்கிறது நம்ம பண்பாடு. நாங்கள் இன்னைக்கு சொல்ற தமிழ் தேசியத்திலே என்ன சொல்றோம்? மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆண்களும் பெண்களும் சமம் தான் நம்ம சொல்றோம். யாரையும் தாழ்த்தி யாரையும் ஆக்கிரமிக்கிறது நம்ம பண்பல்ல. நம்மை ஆக்கிரமிக்க எவனையும் விடாதீர்கள், நம்மை தாழ்த்துவதற்கு யாரையும் அனுமதிக்காதீர்கள் தான் நாங்கள் சொல்றது. நாம் யாரையும் போய் தாழ்த்த வேண்டாம், கூடாது. நம்மை தாழ்த்துவதற்கும் நம்மை ஆக்கிரமிப்பதற்கும் ஆதிக்கம் செய்வதற்கும் யாரையும் அனுமதிக்க கூடாது. அது உறுதியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நம்முடைய ஒரு அந்த மொழி, இன உரிமைகளை, அந்த பண்பாட்டை, நம்முடைய பண்பாட்டை பாதுகாத்துக் கொண்டு உலக சமூகத்தோடு நாம் ஒட்டி வாழ வேண்டும் என்ற முறையில் சிறப்பாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு விழிப்புணர்ச்சி அடைந்து தமிழ் பள்ளி நடத்துவது, இது போல கலந்துரையாடல்களை கலந்து கொள்வதால் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. எல்லா நாட்டிலையும் ஏற்படுகிறது, இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கு இந்த விழிப்புணர்ச்சி. பழைய காலம் மாதிரி இல்லை, இப்பொழுது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை சரியாக செம்மையாக கொண்டு செல்வதற்கு வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் பெரும்பங்காக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து, நீங்கள் ஏதாவது விளக்கங்கள் எழுப்பினால் அவற்றுக்கு நான் விடை சொல்லுவேன் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்வேன். நன்றி, வணக்கம். கேள்வி இல்லை, நீங்க சொன்னதுலேயே பேச
தமிழ் ஸ்கூல் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல, 200 பேர் கிடையாது. இங்கே வந்து ஆல்ஃபிரட் ஆலர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேருக்கு மேலே வந்து படிக்கிறாங்க. இன்னொரு ஸ்கூல் 200 பேர் படிக்கிறாங்க. கலிஃபோர்னியா சைட் போனீங்கன்னா ஒரு 2000 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் எப்போதான் பிரச்சனை நடக்குது இதுக்கு அந்த மாதிரி அந்த அவேர்னஸ் வந்து எல்லாருமே இங்கே அட்லாண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நெடுவாசலுக்காகவும் இல்லை கருடாமலுக்காகவும் இல்லை அதுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்ரெல்லுக்காகவும் எல்லா பிரச்சனையும் போது வந்து நாங்கள்லாம் ஒன்றா நின்று அது வந்து ஒரு இதுக்கு வந்து அடிச்சு காமிச்சாங்க. இது இப்போ தமிழ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு காப்பாற்றுக்காக அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு வரும்போது தமிழ் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயம்லாம் நடந்துருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லை உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னு தெரியல. செயின்ட் லூஸில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரோட முதல் இசை வந்து பறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரில் போய் கற்றுட்டு வந்துட்டு இங்கே அவங்க வந்து ஒரு டீம் ஆரம்பிச்சு இப்போ அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு பறை அடிக்கிறாங்க. இப்போ அட்லாண்டாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் பறை அடிக்கிறாங்க. எல்லா பெரிய ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் இது வந்து தமிழனோட முதல் இசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்துட்டு அதுலேருந்து ரிசர்ச் பண்ணிட்டு இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு மியூசியம் வந்து பூசன் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி டெக்னா பரிமாணம் சொன்னாங்க. டெக்னால பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரோட கலைகளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வருஷம் ஒரு நிறைய கலைஞர்கள் வந்து கூட்டு கொண்டு அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த தமிழ்லாம் வெறும் பேச்சில் ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த எல்லா விஷயமே வந்து பண்ணிட்டு நீங்க யாரும் சொன்னாங்க தெரியல சொன்னாங்க. இந்த பறை இசையாளர்கள்ல நான் மிசௌரியில பார்த்தேன் இங்கே வடக்கு நான் வந்து 350 பேர் படிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல 700 பேர் படிக்கிறாங்க. இங்கே 1000 பேருக்கு மேல எல்லா பள்ளியும் சேர்ந்து 1000 பேர் சொல்றீங்க. நான் ஒரு பள்ளி தனி பள்ளியில 1000 பேர் இருக்காங்க. தனி பள்ளியிலே பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டில் எவ்வளவு கேரக்ட் பண்ணாங்க. பட் இங்கே வந்துட்டு அந்த கலைகளையும் மொழியும் காப்பாற்றுறது வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நன்றி. உங்க பேர்? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ் அவர்கள் நன்றி. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் தான் கேட்கணும்? ஐயோ, இந்த கல்வெட்டுகள் மைசூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆய்வு பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா? டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆய்வாளர்கள் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்கோம். அது ஒரு தனி முயற்சி எடுத்து செய்யணும். அந்த கீழடிக்கே வந்து தனியாக அவர் ஒத்துருக்காரு. மாப்பா பாண்டியன் வந்து இன்னும் தனியாக வந்து நமக்கு ஒரு இங்கேயே சேமித்து வைக்கலாம் தமிழ்நாட்டிலே. அதை மைசூர் தான் கொண்டு போகிறாங்க. கீழடியில் எடுத்த பொருட்கள்லாம் அதை அங்கே கொண்டு போனால் இங்கே தமிழ்நாட்டிலே அதுக்கான ஒரு தொல்லியல் அகம் ஒன்று ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கட்டணம் கேட்கலாம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் தான் பெரிய சிக்கல். அது வந்து ஆய்வாளர்கள் துணையோட அரசுகிட்ட போய் தெரிவித்து இப்போ அது போல சில கருத்தரங்குகள் அது வந்து செய்யலாம்னு ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் டாக்டர் சுபாஷினி ஒருத்தவங்க, டாக்டர் சுபாஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெஞ்சு சிட்டிசன். அவங்க வந்து இந்த மாதிரி ஆய்வு ஈடுபட்டுருக்காங்க. தெரிஞ்சுக்குமான்னு தெரியல. அவங்க ஓலைச்சுவடிகள் பழைய ஓலைச்சுவடிகள் எடுத்து பிரெஞ்சுல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீம் போட்டு ரிசர்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் யாரும் பிரமிட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் பிரமிட்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் போட்டு எல்லாருமே பார்க்கலாம். பட் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து கடலுக்குள்ள ஒரு நகரம் இருக்குங்கிற விஷயம் வந்துட்டு அசல் பர்சனாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? இது வந்து மற்ற உலக நாடுகள் வந்து சேர்த்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை இங்க இருக்கிறவங்க வந்து அதை வந்து இன்டர்நேஷனலைஸ் பண்ணி அதை அட்டென்ஷன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ நடுவான அரசு வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல, ஊக்கப்படுத்துறதில்ல, அதுக்கு அனுமதி வழங்குறதில்லை. மரியாதை கொண்டு வரதுக்கு அந்த இவர் அப்படின்னா அவங்க தெரிஞ்சுட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து அதை தீவிரமாக எடுத்து செய்யவே இல்லைங்க. இதுவே பண்ணுறது நாங்கள் வந்து தமிழ் துறைக்குன்னு அமைச்சர் தமிழ் குடிமகன் போட்டாங்க. நாங்கள் அந்த ஈழத்தமிழர்களுடைய மாவீரர் நாளுக்காக பல இடங்களில் போயிட்டு வந்து அங்கே சிக்கலை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட போய் பேசணும்.
பாட புத்தகங்கள் வந்து நமக்கு இங்கே இருக்குன்னா வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஒரு 8வது 10வது பாட புத்தகம் வந்து இலவசமாக நம்ம நடத்தலாம். தமிழ்நாடு அரசு நல்ல திட்டம் செய்யலாம்னு நீங்க புதுசா சிங்கப்பூர்ல சொல்றீங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் புத்தா நான் அதை பார்த்தேன். 8வது வரையில புத்தகம் பார்த்தேன். அது நம்ம நீங்கள் எவ்வளோ கலந்து தயார் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் வழி நடத்துறீங்கள உங்களில் வந்து சிறப்பானவங்களை எக்ஸ்பர்ட் ஆனவங்களை அவங்களே வந்து அனுபவத்தில் வெளிநாடுகளுக்கு வாழ்க்கை தயார் பண்ணி தமிழ்நாடு அரசே கொடுக்குறாங்க. எவ்வளோ பேராக செலவாகுது அந்த நேரத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி அக்கறையில் அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கு. அதுதான் அந்த பிரச்சனை. என்ன கேட்டீங்க? இதுக்கெல்லாம் வந்து பார்ப்போம். அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து அதுக்கான சட்ட அறிக்கைகள் நம்ம முன்னே போடுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தமிழர்கள் சில பேர் அவங்களும் நாம எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து நகர்த்தலாம், செய்யலாம். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் பார்க்குறேன். என்னன்னா இப்போ இங்க இருந்து நான் வந்து அங்க நடக்கிற விஷயத்துல வந்து இப்படியே ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நெடுவாசல்ல வந்துட்டு ஒரு இங்க இருக்கிற ஒரு பிரைன்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து பண்றாங்க. லைக் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணாங்க, அதனால இங்க என்ன நடந்திருக்கு, ஊர்ல எப்படி அழைச்சிருக்கு, அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி பாதிச்சிருக்குங்கிற டேட்டெல்லாம் கேதர் பண்ணிட்டு நெடுவாசல் இருக்கிற மக்களுக்கு வந்து அதை வந்து அதை ப்ரெசென்ட் பண்றதுக்கும் இல்ல இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து இங்க வேலை சொன்னது அப்புறம் பிரதான் பேர் வந்துட்டார். அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி எடுத்துனா இல்லை இவ்வளோ இடம் அழைச்சிருக்கு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணி சும்மா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறதால ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரூஃபாக ஒரு டேட்டாவோட வந்துட்டு கொடுத்தோம். நீங்க சொல்ற எல்லா விஷயமும் இங்கிருந்து பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் எப்படி பண்ணுறோம் செய்யலாம். நாங்கள் இங்கே இது மாதிரி அழிஞ்சு போயிருக்கு. இப்போ டெட்ராய்டில் வந்து கார் உற்பத்தி பண்ணி அந்த டெட்ராய்ட் நகரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த உண்மைகள்லாம் ரொம்ப ஊக்கமாக இருக்கு. இப்போ இந்த ஐடியில் வேலை செய்யற பையங்க வந்து அதை எடுத்து கொடுக்குறாங்க. நெடுவாசலே வந்து போராட்ட காரணமே ஐடியில் வேலை செய்யறது அப்படிங்கிறது தான் அவங்க தான் முயற்சி எடுத்து இந்த பாதிப்பு வெளிநாடுகளில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் சொல்லி அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கட்சிகளுக்கு அப்பால் பட்டு கட்சி போட்டி இல்லாமல் நெடுவாசல் மக்கள் போராட்டம் நாங்கள்லாம் போனோம். அதெல்லாம் போனோம். நெருங்கியிருக்கு உள்ள நடைய முடியல பயிற்சி நிலையில ஒரு மேற்கொள்காரம் 4 எடுத்துருந்தாங்க. அனுபவம் கண்ணா விட்டு போயிட்டான். அது மாதிரி அது நடக்குது. இது நீங்க அந்த மாதிரி இந்த நுட்பமாக எங்க பாதிப்பு என்ன இருக்கிற செய்திகள் சொல்லும்போது எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும். மக்கள்கிட்ட போய் நம்பிக்கையா பாராட்டுவாங்க. சரி இவங்க ஏதோ எல்லாத்தையும் வேண்டாங்க, எல்லாத்தையும் வேண்டாங்க, எல்லா ப்ராக்ரஸையும் எல்லா டெவலப்மெண்ட்டையும் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் கண்டிஷன் என்ன நடந்திருக்கு சொல்லும் பொழுது நல்லா மனசை கேட்குது. இப்போ அந்த நிர்வாகத்தில் அந்த மாதிரி சொல்லும் போது தான் அந்த பணியை செய்யுங்க. ஆதரவு ஆர்ப்பாட்டம் தொழில்நுட்ப ரீதியில் என்னென்ன பாதிப்பு இருக்கு. இப்போ இங்கேயே வந்து யூரோப்பில் வந்து கிரீன் இயக்கம் கிரீன் பார்ட்டி அது வந்து பழைய மாதிரியான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போகணுங்கிறாங்க. நீண்ட காலமாக அப்படின்னு தான் இருக்காங்க. அந்த மாதிரி செய்திகள் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு சரி நம்ம செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா விஞ்ஞானத்துக்கு விரோதம் வளர்ச்சிக்கு விரோதம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லிடுறாங்க. அது மாதிரி இல்லை மனித வாழ்க்கைக்கு தான் விஞ்ஞானம் தொலை செய்யறது, விஞ்ஞானத்துக்கு போய் மனித வாழ்க்கை அழியக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே உள்ள குழந்தைகளை பழகிக்கும். அது மாதிரி தொடர்பு வச்சுக்கணும். நம்ம எல்லாம் தொடர்பு வச்சுக்கணும். ஒன்று தகவல் பரிமாறணும். எந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் செய்திகள் சொல்லும்போது பாதிப்புகள் இங்கே மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் சொன்னாங்க. அங்கே ஊக்கமாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். ஒரு நம்பிக்கையை ஊட்டணும் மக்களுக்கு. அந்த செயல்பாட்டாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டணும். இது உலகம் முறை அப்படிலாம் இருக்கு. தன்னை மக்களை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு கேட்காம நம்மளும் போராடணுங்கிற கருத்து வச்சு அடிக்கும். அடுத்தது வந்து சில கடுமையான பிரச்சனைகள் வரும்போது இந்திய தூதரகத்தில் நீங்கள் மனு கொடுக்கலாம். இந்திய தூதரகத்தில் வந்து இது மாதிரி செய்யாதீங்க ஒரு உலக அழுத்தம் வரும். இப்போ நீங்கள் ஸ்டெர்லைட்டில் 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது உலகம் பூரா கண்டன ஆர்ப்பாட்டம் இருந்தது. எல்லா நாட்டையும் இருந்தது. செய்திகள் பார்க்கும்போது அது மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. இப்போ இது ஒரு வலிமையான நிலைக்கு உலகம் பல நாடுகளில் சர்வதேச அளவில் வந்து தமிழ்நாடு பிரச்சனை, ஒரு தூத்துக்குடி பிரச்சனை சர்வதேச அளவில் போகுது பார்க்கப்படுதுங்கும் போது ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது ஒன்று, போராட்ட மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறது. அந்த உறவு இருக்கணும். அதான் சிறப்பானது. ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னைக்கு நல்லா பலனளிக்கிறது. இந்த மாதிரி நமக்காக போராடுறாங்க. இப்போ நான் பேசும்போது சொல்ல முடியாது போராடுறாங்க அப்படிங்கிற வந்து அந்த
செய்திலாம் வந்து இப்போ நல்லா எல்லாம் பசங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. அது வந்து நம்பிக்கை எடுக்கும். அந்த மாதிரி வேலைகளும் செய்யலாம். சில இது வந்து உதவிகளாக செய்யணும், சில திட்டங்கள் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சரியான பார்த்து ஜென்மனாக இருக்கான்னு பார்த்து அவங்களுக்கு நீங்களாக அவங்களுக்கு செய்து நிதி உதவிகளும் செய்யணும். நீங்கள் போராட்டம் இடங்கள் நீங்களாக முடிவு செய்து செய்ய வேண்டியது வாய்ப்புள்ள அந்த மாதிரி பல வகைகளில் செய்யணும். கேட்க கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுங்க? கடலூர் மாவட்டம். கடலூர் இப்போ நான் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் சொல்றது 10,000 15,000 ஏக்கர் வந்துட்டு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்ம அதை கைவிட்டு போகாமல் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா அவங்க என்ன செய்யுது? அப்படி தடுத்து நிறுத்தும் போது என்ன பண்றாங்கன்னா தனித்தனி கட்சியா வராங்க. பாமக தனியாக வருது, இப்போ டிபிஐ தனியாக வருது, பண்ருட்டி வர்க்கம் தனியாக வராங்க. யாரும் ஒன்னா நின்று கேட்க மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஏதோ இப்போ தீர்த்துக்குடி பிரச்சனை பொறுத்த அது அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனை தான் பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே போக முடியல. எல்லாருக்கும் ஒரு ஒன்றா இருந்து ஒரு யூனிட்டியாக இருக்கணும். ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஒன்றா சேர்ந்தால் எப்படி ஒற்றுமையே வளர்ந்துக்கிறது எல்லாமே இல்லை. நீங்கள் இப்போ நெடுவாசலுக்கு போகும்போது எல்லாருமே சேர்ந்து தான் என்னன்னா அந்த இடத்துல கட்சி சார்ந்து அவங்க இடத்துல போராட்டம். அப்போ எல்லாரும் ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து எதிராக அதே மாதிரி தான் அந்த ஊரில் வந்து அந்த சுற்றுவட்டாரங்கள் உள்ளவங்க கட்சி சார்பாக கொடி இல்லாமல் எல்லாரும் அதை நடத்துறாங்க. அப்போ எல்லாருமே வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து கட்சி அரசியல் தப்பால் கொண்டு வந்து இப்போ பேராசிரியர் ஜெயராம் போன்றவர்கள்லாம் வந்து போராட்டம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் செய்யறாங்க. கடலூர் இருக்க அந்த கடலூர் நாகை மாவட்டத்தில் வந்து கடலூர் வந்து புவனகிரி சிதம்பரம் 2 வட்டங்கள், நாகையில் தரங்கம்பாடி சீர்காழி 2 வட்டங்கள். இது 4 வந்து பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன்னே போட்டுருக்காங்க. பழைய காலங்களில் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஏரியா தான் போடுவாங்க. இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் தனிநபர் முதலீட்டு மண்டலம், பெட்ரோ கெமிக்கல் முதலீட்டு மண்டலம் பேர் வச்சு மாநில அரசு அதை ஒத்துக்கொண்டு மாநில அரசு தன்னுடைய கெசெட்ல அதை வெளியிட்டு இருக்கு. ஆமா, அதெல்லாம் ஏற்று அங்கே போராட்டங்கள் கருத்து பரப்புரை நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 3 இடத்துக்கும் அனுமதிக்க கூடாதுங்கிற அடிப்படையான கருத்து பரப்புரை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் இதை பாதுகாக்கிற அளவுக்கு நடக்கணும். இப்போ முதல்ல இதை மாதிரி எதிர்த்து நமக்கு நம்மாழ்வார் தான் இந்த போராட்டத்தை தொடங்கி வச்சு வழிகாட்டினார். நீட்டை எதிர்ப்பு போராட்டத்தை நம்மாழ்வார் நடக்கும்போது எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு. அவர் எல்லாரும் பொது மனிதர், அந்த குழாயெல்லாம் பிடிங்கி எரிச்சாங்க. அவர் தொடங்கி வச்சுதான் அப்படி வந்துட்டு இருக்கு. அவர்கிட்டயே இந்த போராட்டத்துக்கு வெளியே வந்துட்டாரு. வலுவா நடந்துச்சு. அவர் பொதுவானவர், கட்சி எல்லாம் அவங்க கட்சி இல்லாமல் எல்லாருமே சேர்ந்தாங்க. அது போலதான் கொண்டுட்டு போகணும், தொடர்ந்து கொண்டுட்டு போகணும். அது செஞ்சாதான் வலுவா இருக்கும். அந்த மாதிரி எங்களெல்லாம் போடுறோம். நாங்கள் அப்பதான் பொதுவாக கட்சி இல்லாமல் இருப்போம். நான் என்னுடைய இதை வச்சுங்களேன், காவேரி உரிமை குழுன்னு வச்சிருக்கிறாங்க. காவேரியில தீர்ப்பு சொன்னது 2007 சொல்லிட்டாங்க. தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் செயல்படல, உச்சநீதிமன்றத்திற்கும் செயல்படாமல் இருக்கு. இதுக்காக காவேரி உரிமை பெற்று குழுன்னு வச்சிருக்கோம். 6-7 அமைப்புகளை சேர்ந்து நாங்கள் அதோட ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கிறேன். அதில் கொடிக்கடி பிடிக்கணும் தான் சொல்லிடுறது. கட்சிக்காரங்களும் இருக்காங்க, கட்சி இல்லாத விவசாயங்களும் இருக்கு. எல்லாரும் பொதுவாக போவோம். இப்போ பருவா நடக்குது. இப்போ தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒரு முற்றுகை போராட்டம் அறிவித்து 19 நாள் அங்கே வாசலே இருந்தோம். எல்லா கட்சிக்காரரும் வந்தாங்க. திமுக வந்தது, அமைச்சர் துரைக்கண்ணு வந்தாரு, ரைத்தனி முன்னாள் வந்தாரு, காங்கிரஸ் திருமாவளவன் வந்தாரு, வாசன் வந்தாரு, கம்யூனிஸ்ட் சிபிஐ இப்படி எல்லாரும் வந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. வந்து ஏன்னா ஒரு கட்சி கொடி இல்லாமல் நடத்தணும்பாங்க. அப்போ அது ஒரு தாக்கம் இருக்குது. பொதுவாக இருக்காங்க, எல்லாருமே இதில் கருத்து வந்தாங்க. அப்படிங்கும்போது திடீர்னு கொஞ்சம் கைது பண்ணி அதெல்லாம் பண்ணாம விட்டுட்டாங்க. நாங்களாக தான் அப்புறம் ஒரு கட்டத்தோட 19 முடிச்சுட்டு அப்புறம் 1 வாரம் ரயில்வேலாம் ஸ்டேஷன்ல வைக்கிறது இல்லை, வர்ற வழியில காடுகளில் வைக்கிறது 1 வாரம் மச்சம் வந்துச்சுங்க. இப்போ அது மாதிரி செய்யும்போது வலு இருக்கு. அந்த கருத்து செய்யலாம், மற்றவங்களும் அது ஒத்து வர்றதுங்கும் போது அந்த நடத்துற இடத்துல பொதுத்தன்மையில் ஆரம்பிச்சா அது ஆயிரம் விஷயம். தமிழ் தேசியம் பற்றி பேசும்போது எல்லாரும் தனித்தனியே பேசுறாங்க. தமிழ் தேசியம் பேசும்போது அந்த சீமானோட தமிழ் தேசியமாக இருக்கட்டும், திருமுருகன் தமிழ் தேசியமாக இருக்கட்டும், பண்ருட்டி வேலுக்கும் தமிழ் தேசியமாக இருக்கட்டும், யாரையும் இணைய மாட்டேங்கிறாங்க. அது பின்னோக்கியும் போகாமல் இருக்கு. 2 பேர் எல்லாரையும் அணைக்காமல் சொல்லுறாங்க. நம்ம இன்னொன்று கன்னியாகுமரியோட உதயகுமாராக இருக்கட்டும், தனித்தனி
தனித்தனியாக தான் இருக்கிறவங்க எனக்கு தெரியுது. அதாவது இப்போ திருமுருகன் தீர்மானம் ஒன்றா இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்லை தனியாக தான் இருக்கிறவங்க இல்லை, அது ஒரு கொள்கை என்ற போது அதுக்கு ஒரு வரையறுப்பு இருக்கணும். அந்த வரையறுப்போட ஒத்துக்கணும் தான் ஒன்றாக முடியும். வரையறுப்புகள் இல்லாமல் 10ஆம் வகுதில் ஒன்றா இருந்தால் அதுக்கு போயிடக்கூடாது. இப்போ ஒரு பிரச்சனை வந்து மீத்தேன் வேண்டாம், ஹைட்ரோஜன் வேண்டாம்னா அது மட்டும்தான் பிரச்சனை. அதில் அப்படி இருக்கலாம். இது ஒரு அரசியல், சமூகவியல், இனவியல் கொள்கை தமிழ் தேசியம் இருக்கு. அதில் ஒத்த கருத்துக்கிறோம்ல. இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்கிறேன், இப்போ தமிழர்கள் சார்ந்தது தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் அல்லாத பிறமொழி பேசக்கூடியவங்களும் 200 ஆண்டுகளாக தமிழர்களாக இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிறோம். இப்போ இந்த தமிழர்களுக்கு திராவிடன்னு ஒரு பேரை வைக்கணும்னா கூடாதுங்கிறோம். அதுக்கு ஒரு இனமே இருந்தது இல்லை. ஏதோ ஒரு காலத்தில் சொன்னாங்க, அது முடிஞ்சு போச்சு, அதோட விடுங்க. திரும்ப கொண்டாந்து திராவிடர்களாக கலக்காதீங்க. தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியமாக இருக்கணும். அது ஒரு இந்த மாதிரி ஒரு இன்னொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து வெறுமனே தமிழ் இனம் பெருமைகள், இலக்கிய பெருமை, சாண அதெல்லாம் பேசுவார். அப்புறம் எலெக்ஷனில் போய் இந்த கட்சியோட கூட்டு, இந்த எலெக்ஷனில் அடுத்த கட்சியில் இன்னொருத்த கட்சியோட கூட்டணி, அவங்கெல்லாம் சேர்த்து தமிழ் தேசியம் வச்சு என்ன நடக்கும்? அதனால தமிழ் தேசியம் என்றால் துல்லியமாக சரியாக இருக்கணும். நாங்கள் ஒரு வரையறுப்பு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் பொதுவானது தான் அந்த நாங்கள் இதோட வரையறுப்பு நாங்கள் தனியாக கண்டுபிடிச்சது இல்லை. எமது தேசிய மொழி தமிழ், எமது தேசிய இனம் தமிழர், எமது தேசம் தமிழ் தேசம். தமிழ் தேசத்துக்கு ஒரு இறையாண்மை வேண்டும், நம்மளோட முழு அதிகாரம் வேணும். இதுதான் இது சொன்னாதான் தமிழ் தேசியம். இப்போ இதையெல்லாம் கண்டுக்காம இதெல்லாம் பேசிக்காம நீங்க வந்து ஒருத்தர் நாங்கள் சட்டத்திலே இல்லாத நான் இந்தியர் தமிழர்னு சொல்ல மாட்டேன், நான் திராவிடர் அதான் சொன்னேன், எனக்கு பெருமை, நான் தமிழர்னு சொல்றதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்ன தமிழ் தேசியத்துல? அதனால இதை பத்தி இதெல்லாம் ஒரு வரையறுப்புலையும் சரியா இருக்கணும், நடைமுறையிலையும் சரியா இருக்கணும். தமிழ் தேசம் புதுசாக சொல்லிட்டா வந்தாது, நடைமுறையும் சரியா இருக்கணும். அதனால நீங்க என்ன தமிழ் தேசம் சொல்லிட்டு ஆளுக்கு இருக்காங்க, எல்லாருமே இப்பதான் இருக்கும். நீங்க ஒரு மதம் இருக்கு, எந்த கொள்கையிலையும் 3 பிரிவு இருக்கு. இப்போ இயேசுநாதரே தெய்வமாக ஒற்றை தெய்வமாக கருதக்கூடியவங்க எத்தனை மதம், எத்தனை பிரிவாக இருக்காங்க? அல்லாவை ஒரே தெய்வமாக கருதவும் எத்தனை பிரிவு இருக்காங்க? இந்து மதத்தில் எத்தனை பிரிவு இருக்கு? ஒரு கோட்பாட்டில் சைவம்னு சொன்னாலே சைவத்திலே எத்தனை பிரிவு இருக்கு, வைணவத்திலே எத்தனை பிரிவு, வடகரை தென்கரை இருக்கு. அப்போ ஒரு கோட்பாடு வரும்பொழுது சில பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நம்ம அதிருப்தி அடையக்கூடாது. எது சரியானது, எப்படி போகணும், செயல்பாடு எப்படி இருக்கணும், அதை மட்டும் தான் நம்ம தேர்வு பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒற்றுமைங்கிற பேரில் கலக்கிட்டு டைலூட் பண்ணிக்கிட்டு பண்ணாங்க பிரயோஜனம் இல்லை, யாரும் எங்கேயும் போக முடியாது. அதனால இதில் எது சரியானது, யாருடைய தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ரெண்டும் சரியா இருக்கணுங்க. நான் சொல்லுவேன், நீங்க டிஃபைன் தமிழ் நேஷனலிசம்னா டிஃபைன் பண்ணணும். 10ஆம் வகுதில் தமிழர் வாழ்ந்தான், ஆண்டான், போனான், வந்தான் அப்படிங்கிறது சொன்னா பத்தாது. டிஃபைன் தமிழ் நேஷனலிசம், தமிழ் தேசியம் என்றால் என்ன, வரையறை நான் சொன்னல, அதுக்கு அடுத்த செயல்பாடு, அதை நோக்கி இருக்கணும். இந்த தமிழ் தேசியத்துக்கு ஆகாதவங்களோட தான் கூட்டணி சேர்ந்துக்கிறேன், போறேன் வர்றேன் எல்லாம் பண்றேன்னா அது எப்படி தமிழ் தேசியமா இருக்கும்? அதனால ஒன்னா இருந்தா சரிதான், சரியா இருக்கணும். இன்னும் அதிருப்தி அடைய வேண்டியதில்லை. ஒரு கோட்பாடு என்று வரும்போது அந்த கோட்பாட்டுக்கே பல அமைப்புகள் உருவாகிடுது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் மட்டுமா இருந்தது? காங்கிரஸ் இருந்தது, கம்யூனிஸ்ட் இருந்தது, முஸ்லீம் லீக் இருந்தது, சோசியலிஸ்ட் கட்சி ஒன்று இருந்தது, அந்தந்த பேர் ஒரு கட்சி இருந்தது. காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்து சுதந்திரம் வாங்கினாங்க. அதுபோல நம்ம அதுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை. எது சரி, எதை ஊக்கப்படுத்தணும், வளர்க்கணும் என்று தேர்வு செய்ய வேண்டியது நம்மளுடைய, நம்ம போல உங்களை போல உள்ளவங்களுடைய ஒரு திறன். அது சார்ந்தா இருக்கணும். நம்ம அதிருப்தி அடைய வேண்டாம். பிரிவு இருக்கத்தான் செய்யும். ஒரு கொள்கைக்கு பல, இந்திய தேசத்துக்கு பல கட்சி இல்லையா? இந்திய தேசத்துக்கு பாஜக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் இருக்கு, ஜனதாதள இருக்கு. அப்படி இருக்கத்தான் செய்யும். இது எது சரியானதா அதான் பார்த்துட்டு போகணும். நம்ம அதிருப்தி அடைய வேண்டியதில்லை. நீங்க அமெரிக்காவில் வந்து பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கீங்க, பேசுனீங்க. இங்க இருந்து எங்களுடைய பங்களிப்பு என்னன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, இங்க இருந்து நாங்க என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே சமயத்துல இங்க இருக்கிற மக்கள், நீங்க பல கூட்டத்துக்கு போகும்போது இங்க வந்து இதுதான் உங்களோட குறைபாடு, இது நீங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க, இப்படிலாம் நீங்க பங்களிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதை சொல்ல வரீங்க, எதை நாங்க செய்யணும்? இந்த மக்கள்கிட்ட, நம்ம இங்க வாழ்ற மக்கள்கிட்ட என்ன, தமிழர்கள் என்ன குறைபாடு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அண்ணன் படல. நீங்க 4 இடத்துக்கு இங்க போறீங்க, அமெரிக்கா வந்து ஒரு 10 கூட்டம் மாற்றி
அங்க வந்து இதெல்லாம் வந்து நீங்க முன்னேற்றலாம் இல்ல இந்த மாதிரி உங்க பங்களிப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்கலாம். அது சொல்றேன் அதான் வந்து நீ இப்ப தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு பிரச்சனைகளுக்கு இங்கேயும் வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்யறது, பரப்புரை செய்யறது. இப்போ நான் முன்னாடி கையெழுத்து இயக்கம் வாங்கினாங்க இடத்துல 7 தமிழர் விடுதலை பேரவை வழங்குங்கள்லாம் விடுதலை. அதை எடுத்துட்டீங்கன்னாக்க காந்தியடிகளை கொலை செய்த குற்றத்துல கோட்சேடைய தம்பி கோபால் கோட்சே சிறையில் இருந்தார். 1000 பெற்று 14 ஆண்டுல அவர் விடுதலை பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சி மகாராஷ்டிராவில். இவங்க வந்து 28 வருஷம் ஆச்சு. அப்பாவிகளா இருக்காங்க, போறாங்க வர்றாங்க, அது ஒரு பக்கம் கேட்டாங்க. நீங்க தண்டனையில கருலாம் கூட 20 வருஷத்துக்கு மேல இருக்குன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் பழைய தீர்ப்பு இருக்கிறது மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இந்தியாவில் உள்ளது வந்து 14 ஆண்டுல நீ ரிலீவ் பண்ணுங்க. ஆயுள் தண்டனை இருக்கிறவங்களுக்கு 14 வருஷம் இருந்தாங்கன்னா நீங்க ரிலீவ் பண்ணி அவங்க விடுதலை பண்ணணும். அவங்க நடத்த நல்லா இருந்தா விடுதலை பண்ணாலே சொல்லி இருக்கு. அதெல்லாம் செல்லாதாயிட்டாங்க. டபுள் 28 ஆண்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா ஒரு இன பாகுபாடு நடக்குது. கையெழுத்து என்ன நடத்துறாங்க, இது மாதிரி நடந்தலாம் நல்லதுதான். இந்த தூத்துக்குடி ஆரம்பிச்ச போராட்டங்களா இருக்கட்டும். இப்போ இந்த வேர்ல்டு தமிழ் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நீட்டு தேர்வுக்கு இங்கே ஒரு கருத்தரங்கம் நடந்தாங்க, சென்னையிலேருந்து ஒரு கருத்தரங்கம் நடந்தாங்க. இங்கே கொடாமி கருத்து தான். அதுபோல அந்த அங்கே நடக்கிறது உதவி செய்யலாம், செய்யலாம். கலை பண்பாட்டு துறையில நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பறைபற்றி ஆராய்ச்சி செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். இங்கே வந்து இந்த படித்தவங்க வந்து மொழியியல் துறையில் போய் யாராச்சும் அதான் முக்கியமான ஒன்று. ஹார்வர்டு அங்கே இங்கே இருக்கவங்கலாம் இங்கே ஜார்ஜ் காற்று அவங்க ட்ரவுட்ஸ்மேன் ஒரு ஆய்வாளர் இவங்கெல்லாம் பல தவறான முடிவுகளுக்கு போகிறாங்க. நம்ம மொழியியல் அறிஞர்கள் யார் இருந்தாங்கன்னாக்க இருக்கிறவங்க ரொம்ப அறிஞராக இருக்கிற அவசியம் இல்லை. மொழியில் ஒரு அக்கறை கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும். அவங்க போய் பேசணும். நீ மொழி ஆய்வு பண்ணும்போது என்னன்னா அவங்க எல்லாம் சமஸ்கிருதத்தை வச்சுட்டு தான் தமிழ் ஆய்வு பண்ணுறாங்க. சமஸ்கிருதம் தான் அவங்களுக்கு மெயின். இது 2 செப்பரேட் மொழி. சமஸ்கிருதம் தமிழ் வந்தது இல்லை. தமிழ் தனித்து 20 பேர் சொல்லிக்கிறாங்க. அந்த ஆய்வுல சில குறைகள் இருக்கு. அது மாதிரி யாராவது நம்ம தமிழர்களுக்கு கொஞ்சம் மொழியியல்ல லிங்குவிஸ்டிக்ல கொஞ்சம் எதாவது இருந்தாங்கன்னா அந்த தமிழ் அறிஞர்களை பார்த்து கொஞ்சம் பேசி நம்ம கொஞ்சம் விவாதம் பண்ணலாம். இங்கே நம்ம மொழி அறிஞர்கள் நம்ம தமிழ்லையும் இருக்காங்க, அந்த விவாதங்களை செய்யலாம். மற்றபடி நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஆதரவு இருக்கிறது இந்த தமிழ் பள்ளிகள் எல்லாம் வலுப்படுத்தி நடக்கிறது. வீடுகளில் தமிழில் பேசுங்க சொல்லணும். பல வீடுகளில் பெற்றோர் பேசுறதுனால பிள்ளைகள் தமிழில் பேசுறது இல்லை. காரணம் என்னன்னா அவங்க வந்து பள்ளிக்கூடங்களில் போய் சகஜமாக அவங்க தாய்மொழி போல இங்கிலீஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் MA PhD படித்தவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பேச முடியாதது நம்ம 2வது பிள்ளைங்க பேசுது. ஏன்னா இயல்பாக வந்து பிள்ளைகளோட கலந்து பேசும்போது வெள்ளக்காரர்களோட பேசும்போது அந்த நாலேஜ் ஈஸியாக நான் பார்த்தா அந்த சின்ன குழந்தைகள்லாம் ஒரு இலக்கண பிழை இல்லாமல் சௌரியமாக சாதாரண பேசுகிற சின்ன குழந்தைகள்லாம் இங்கே சும்மா இந்த 1வது 2வது பிள்ளைகளே பேசுறது மாதிரி அது பேசட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து இயல்பாக தமிழ் பேச விரும்பலை. நான் குடும்பங்களில் பார்த்தது. ஏன்னா அவங்களுக்கு சுலபமாக அதுதான் இருக்குது. அதை நம்ம இயல்பாக மாற்றிடணும். அவங்க என்ன சொல்ல சிறு குழந்தைகள்லாம் 4-5 மொழியை கற்றுக்கலாங்கிறாங்க. அதனால் நம்ம அந்த இங்கிலீஷு தமிழ் கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதற்கு ஒரு உணர்வோட கான்சியஸாக அது மன உணர்வோடு நம்ம வந்து பிள்ளைகள்கிட்ட தமிழில் பேசணும். தமிழில் அந்த பிள்ளைங்க அறிவு வளரணும். தமிழ் பழமொழிகள், தமிழ் மரபு, தமிழ் கதைகள் இதெல்லாம் தெரியும் பொழுது தான் அது இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும். அது குடும்பத்தில் வீட்டில் தமிழில் பேசுறது நல்லா முயற்சி பண்ணணும். பிள்ளைகள் கட்டாயம் தமிழில் பேச பழக்கிறோம். அது அழுத்துட்டு விட்டுறக்கூடாது. சரி அது போயிட்டு போது நம்ம போய் என்ன தமிழ் திரும்ப திரும்ப பிள்ளைகிட்ட தமிழில் பேசி நல்லா தமிழில் பேச வைக்கிற முயற்சியை செய்யுங்க. நல்லது. அதாவது நாங்கள் போராட்டங்களுக்கு ஆதரவாக அந்த இயக்கங்கள் நடத்துங்க தான் நமக்கு தெரியுது. அந்த அந்த அளவு நீங்கள் செயல்படுங்க. தமிழ் தேசியம்னு பார்க்கும்போது நீங்கள் எது சரின்னு முடிவு பண்ணுங்க. அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. அது மாதிரி தமிழ் தேசியம் என்பது தேவை. ஒரு இடத்தினுடைய பொதுவான இருக்குது, தப்பு கிடையாது. எல்லாரும் தான் இருக்காங்க. நீங்கள் இந்த நாட்டில் ஈஸி இல்லை. ஏதோ ஒரு அமைப்பு கலிஃபோர்னியா தனியாக கொண்டு தீர்மானம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இல்லையா, அது பெரிய இயக்கமாக இல்லை, மாஸ் மூமெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது. கலிஃபோர்னியா தனியாக இப்போ நம்ம அவங்க ஒரே மொழி பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க அது மாதிரி இருக்காங்க. இல்லை ஸ்பானிஷ் இது அவங்க எல்லாம் அவங்க அது மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு அடிப்படை யூனிட் என்பது உலக மனித குலத்தின் அடிப்படை யூனிட் என்பது தேசிய இனம், ஒரு மொழி, அதை அதனுடைய தாயகம் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். இது நம்ம 5000-10,000 ஆண்டுகளாக உள்ள இனம். மொழி பேசிட்டு இருக்கோம். 10,000-15,000 ஆண்டுகளாக இருக்கு. நம்ம அழிஞ்சிடக்கூடாது. நம்மளுடைய தேசிய இனம் தமிழர். தமிழராக இருந்து
நீங்க 8 கோடி பேர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். வெளிநாடுகள்ல பல கோடி இருக்காங்க. இந்த 8 கோடி தமிழர்களோட ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும். இப்ப ஜாதி பிரச்சனை இருக்கு, தீண்டாமை, அது இது ஜாதி பிரச்சனை இதெல்லாம் இல்லாம மனித சமத்துவத்தையும் மனித முன்னேற்றத்தையும் 8 கோடி பேர்கிட்ட தமிழர்கிட்ட கொண்டு வந்தாங்க. உலக மனித குலத்துக்கு ஒரு பகுதிக்கு செய்த சேவை தானே இது. யாரும் இவரை இல்லைங்க. நம்ம போய் உலகம் பூரா அப்ப சேவை செய்ய முடியும்? நம்ம இருக்கிற இடத்துல 8 கோடி மக்களுக்கு நம்ம சேவை பண்ணோம்னா மனித குலத்துக்கு ஒரு பகுதிக்கு செய்த சேவை அது. அந்த பொருளை நம்ம அந்த பொருளையும் நம்ம அடைஞ்சிடலாம். இதோ பிரிவினைவாதம், இது இனவாதம் போக்கு கூடாது. அவன் ஒன்று ஜாதியும் மதமா பிரிஞ்சு கிடக்கிறது எல்லாமே எல்லாம் தமிழப்பா. ஒரு அடிமரம், அதுல பல கிளைகள் மாதிரி இந்த ஜாதியா அந்த ஜாதியா அந்த மதங்கிற உனக்கு ஒரு வேர் தான், ஒரு அடிமரம் தான், ஒற்றுமையாயிருது. என்ன நீ எல்லாம் பிபிடி நாம் நம்மவர்கள் நாம் எல்லாம் ஒண்ணுங்கிற இதுல இருங்க. ஏற்றத்தாழ்வுலாம் கூடாது, சாதியெல்லாம் பேசாதீங்க. இதை ஜாதி காலத்தில் இருக்கிற அதோட இருந்துட்டு போட்டு அது உயர்வு தாழ்வு இதில் நீ வசதின்னு அவசரத்தின்னு எனக்கு சாதி கட்சி சாதி சங்கம் அதெல்லாம் வேண்டாம் என்று பேசி ஒரு ஒற்றுமைப்படுத்தினால் அது மனித குலத்துக்கு ஒரு பகுதிக்கு செய்த சேவை தானே. அந்த மாதிரி கருத்துக்களையும் நம்ம வளர்க்கணும். அதெல்லாம் வளர்வதற்கு நீங்க உலகான உதவிகள் செய்யுங்க. இங்கே அது மாதிரி நல்லா ஒற்றுமையாக இருக்கு. அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்கு. அதான் நான் சொல்றேன். தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது நீங்க ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் கட்சி ஏதாவது நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அதோட பேசிக் தமிழ் தேசியம் என்பது அரசியல் தான். அரசியல் என்றால் அரசு பற்றி பேசுவது எல்லாம் அரசியல் தான். அதனால அந்த அரசியல்ல தேர்தல் நிற்கிற அரசியல் இருக்கு, தேர்தல் நிற்காத அரசியல் இருக்கு. அதனால தமிழ் தேசியம் நாங்கள் வைக்கிறது அரசியல் முழக்கம் தான். அது தமிழ் இனத்துக்கு இறையாண்மை வேணும், அரசுரிமை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் தான். நாங்கள் தேர்தலில் நிற்கிறது இல்லை. தேர்தல் நிற்கிறவங்க கிட்ட ஏன்னு சொல்றோம்னாக்க இந்த உரிமைகளை மீட்கும் பொழுது ஒரு உறுதியாக இருந்து இந்த லட்சியத்தோட நம்ம இளைஞர்களையும் ஒரு பகுதி மக்களையும் தேர்வு பண்ண வேண்டியது. அதுல டக்குன்னு தேர்தலில் போய் பண்ணிட்டோம்னு வச்சுருங்க, அது செய்யணும் செய்யக்கூடாது. சீமா நிற்கிறார் டிக்கெட் நம்ம மாட்டான்னு சொல்லுவோம், எல்லாரும் அப்படி போயிட வேண்டாம்னு சொல்லுவோம். இல்ல அந்த பேரை யூஸ் பண்றவங்களுக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்றீங்க? தமிழ் தேசியம் என்ற அந்த பேரை யூஸ் பண்றவங்களுக்கு தேர்தல் ஆதரவுலாம் இருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் அது மாதிரி ஓட்டு போட்டது இல்லை. அதை இன்னும் பேசல, அதை பத்தி நான் ஒன்றும் முடியல. நாங்கள் அவைக்குள்ள நான் அதை ஒன்றும் முடியல. ஆனா தேர்தலில் நிற்கிறவங்க தமிழ் தேசியவாதிகள் நிற்கட்டும், எல்லாருமே நிற்க வேண்டாம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு விங்க அது நிற்கட்டும். நம்ம அடித்தளத்துல மக்களை இந்த உரிமைகளை நோக்கிய தயார் பண்ண மக்கள் மனதை தயார் பண்ணணும். விட்டு கொடுக்காம தயார் பண்ணிட்டு போகணும். அதுக்கான ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கை நமக்கு இருக்கணும். அந்த குறைந்தபட்ச எண்ணிக்கைனா மக்கள் தொகையிலே சொல்றேன். 100க்கு 100 வேண்டியது 150%லாம் நம்ம சமூகத்தில் எதுவும் வராது, எந்த இதுவும் வராது. இந்திய சுதந்திர போராட்டோட இல்லை, ஒரு 10% மக்களையாவது நம்ம அதுக்கு தயார் பண்ணணும். ஆனால் நான் ஒரு எடுத்துக்காட்டை தான் சொல்லியிருப்பேன். ஒரு ரயில், நம்ம ரயில் தொடர் வண்டி இருக்கு, நீட்டமாக இருக்கு, 15 பெட்டி இருக்கு. இன்ஜின் ஒரு பெட்டி நீளத்துக்கு இருக்குல்ல, அதான் இழுத்துட்டு போகுது. அந்த ஒரு பெட்டி நீளத்துக்கான இன்ஜினாவது நம்ம இருக்கணும். நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கமோ இன்னொரு சரியான அமைப்போ இருக்கணும். அது இப்போ தேர்தலில் போய் மாட்டிக்கிட்டு இந்த தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ண அடுத்த அப்படி ஜெயிச்சா வேட்பாளர் போடணும்னு செய்யுங்க. இப்போ செலவு பண்ணுறாரு, தோற்று போயிடுறாரு. ஒரு நடைமுறையை சொல்கிறேன். அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணுவாரு? திரும்ப நம்ம எப்படியா செலவு பண்ணுறதுன்னா சில வழிகளில் அவர் எப்படியாவது அப்படி ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்கறது அல்லது வேறு வழியில் பண்ணுறது ஒரு தொய்வு வரும். அப்போ அவரையும் விட்டுற முடியாது. தேர்தல் கட்சி அவரையும் அனுசரித்து போகணும். அப்போ உறுதியாக அந்த லட்சியத்தில் நிற்க முடியாத சில சிக்கல்கள் வரும். அதை அவங்க சந்திச்சுக்கிட்டோம். ஆனால் அதுக்கு அப்பால் ஒன்னொன்று நம்ம இதுலாம் இல்லாமல் ஒரு முழுசாக ஒரு அரசுரிமையை மீட்கிறது, ஒரு இறையாண்மை மீட்கிறது என்பதை லட்சியமாக வைத்து விட்டுக் கொடுக்காத ஒரு இயக்கமாக போறதுக்கு நாங்கள் 3 முழக்கம் வச்சிருக்கோம். பதவி, பணம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாதவர்கள் தமிழ் தேசியமாக இருக்கணும். இங்கே தமிழ் தேசிய பேரிக்கிறது எதாவது சொல்லுங்க. பணம், பதவி, விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாத லட்சியவாதிகளாக இருக்கணும். அப்படி ஒரு இயக்கம் இருந்தால்தான் இந்த தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும். அது அடித்தளமாக இருக்கணும் அப்படிங்கிறோம். நீங்க இப்போ பாஜகவே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தானே அடித்தளம். இப்போ ஆர்எஸ்எஸ்ல எல்லா பயிற்சியும் அவங்க கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்து ப்ரமோட் பண்ணி இந்த கட்சிக்கு அனுப்புறாங்க. இதில் அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம அது மாதிரி ஏதோ இன்னொரு கட்சி பாஜக நாங்கள் ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி நல்லா சொல்றதுக்கு இல்லை. அது ஒரு மாடல் பாருங்க. இந்த அரசியல் இருக்கிறவங்க செல்வக்குடி தியாகத்துக்கு வர்றாங்க. படிச்ச ஆட்கள்லாம் முழு நேரமாக செயல்படுறாங்க. சாதாரணமாக இல்லை. அவங்க கொள்கை எடுத்து அது உறுதியாக அது தன்னை தியாகம் பண்ண
படித்தவங்களாம் போய் வேலையை விட்டுட்டு வந்து அதை அவங்களோட தொண்டர்களாக இருக்காங்க. கடுமையாக பண்ணி போடுறாங்க, வெளியிலேயே பண்ணி புரியலாம், கிரியேட் உருவாக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதுபோல இந்த பதவி ஆசையெல்லாம் இல்லாமல் வந்து லட்சிய வேட்கையோடு இருக்கக்கூடியவர்களை உருவாக்கி ஒரு பகுதி கேபிள் ஒரு சில ஒரு லட்சம் பேர்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு லட்சம் பேரும் செயல்பாட்டாளர் மாதிரி இருந்தாங்க. மக்கள் தொகையில் 10% 5% மாதிரி மாறி வருதுன்னா நம்ம ஒரு 10-15 பெட்டி இழுத்து செல்ற இன்ஜின் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறது தான் எங்களுடைய இது. நாங்கள் வேலைக்கு வந்துருக்கிறது. நீங்கள் பொதுவாக மக்கள் விழிப்புணர்வு அதை வந்து முன்னிலை பற்றி பண்ணுறீங்க. ஆனால் அதிகாரம் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு போறீங்களா? ஆமாம், அதிகாரத்துக்கு தான். முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறோம். அது இல்லை, முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த இயக்கமே அதிகாரத்துக்கு போகாம நீங்கள் மக்கள் சக்தியை தட்டிட்டு அதிகாரத்துக்கு போகணுங்கிறோம். ஓகே, மக்கள் சக்தியை ஒரு கொள்கை வழிபட்ட லட்சிய வழிபட்ட மக்கள் சக்தியை தெரிவித்து அதை அதிகாரத்துக்கு போய் அதை பிரச்சனை பார்க்கணும். அது ஃபியூச்சர் பிளான் அதிகாரம். அதுக்கான அமைப்பு தயார் பண்ணணும். இப்போ முதலமைச்சராக போகிறது வந்து இப்போ யாரோ இருக்கிறது இல்லை தமிழ் தேசியம் போகணும், அது நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முதலமைச்சருக்கும் அந்த இதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்போ நீங்கள் நீட்டு தேர்வு வேண்டாம்னு ஒரு முதலமைச்சர் சொல்லிட முடியுமா? ஜிஎஸ்டி வரி நீங்கள் வேண்டாம் சொல்ல முடியுமா? நெய்வேலி மின்சார நிலையம் இருக்குது, நம்ம ஊரில் மின்வெட்டு இருக்கு, நெய்வேலி மின்சாரம் நமக்கு லிமிட்டாக தரமாட்டான். கர்நாடகா இது காவிரி தண்ணி வராத கர்நாடகத்துக்கு ஒரு நாளைக்கு 11 கோடி யூனிட் போகுது, கேரளாவுக்கு 11 கோடி யூனிட் போகுது. அதெல்லாம் தடுத்து எங்களுக்கு நம்ம முதலமைச்சர் சொல்ல முடியுமா? கேட்பாங்களா? அப்போ நமக்கு என்னாச்சு? இப்போ அடுத்தது மாவட்ட நீதிபதி உட்பட அனைத்து தேர்வு கொண்டு வர போகிறாங்க. அவங்க நடத்தி தேர்வு வச்சு அதுதான் வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் ஊர்லாம் டாக்டர்ஸ் அது மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து மாவட்ட ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவங்க புதுசாக தேர்வு நடத்தி டாக்டர்ஸ் தேர்வு பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா முதல்ல வந்து தமிழ்நாடு கொடுப்போம், அதுக்கு பிறகு வடநாட்டில் எவனை ரேங்க் அடிப்படை கொண்டு போகிறாங்க. இந்த நீட்டே இப்படி தான் வரப்போகுது. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கோட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் சில வருஷம் கழிச்சு தமிழ்நாடு கோட்டாலாம் கிடையாது, ஆல் இண்டியா பேசிஸில் ரேங்க் அடிப்படையில் இவர் சண்டிகாரில் போய் படி, இவர் சென்னையில் படி, இவருக்கு மதுரையில் படின்னு பீகார் ஒரிசா எங்கெங்க தானே நமக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த தனித்துவமானதே எடுக்க போகிறான். இதை நம்ம ஒன்றும் தலையில் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வரி வசூல் பண்ணுற அதிகாரம் இல்லை. இவங்க நீங்கள் இந்த ONC ஒன்று பண்ணுறாங்க, அதானி கொடுக்குறாங்க. மாநில பழைய காலத்து சட்டத்தில் நிலம் மாநில அரசு அதிகார பட்டியலில் இருக்குது. அதை மீறி அவங்க வேறு சட்டங்கள் போட்டுருக்காங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து நாங்கள் காவேரி படுகையில் அவங்களை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒதுங்கி மத்திய அரசு தற்காலிகமாக போனால் போகலாம், இல்லை என்றால் இந்த ஆட்சியை டிசிப்ளின் எடுத்து வருவாங்க. அது மாதிரி நீங்கள் இருக்கிறது இருக்கு. ஒரு நீங்கள் ESCல ஒரு கவர்னர் இருக்கார்ல மாநில கணக்கு, அந்த அதிகாரம் கிடையாதுங்க. இப்போ இங்கே வரி போடுற அதிகாரம் இங்கே இருக்குல்ல, சில அதிகாரம் இல்லை. சில வரியை அவங்க மத்திய அரசை ஏற்றுக்கிறது இல்லை. இங்கே ஒரு மாநிலத்துக்கு மேலே சட்ட வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே இந்த மாதிரிலாம் இந்தியாவில் கிடையாது. இங்கே ஒரு கவுண்டிக்குள்ள அதிகாரம் இல்லையா? நான் கேட்டேன், இந்த கவுண்டி தான் இப்போ கல்வி திட்டம் தயார் பண்ணுறாங்களே. நம்மளும் அதே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, உரிமை வேணுதான். மாநில சுயாட்சி நல்லது, அதிகாரம் நமக்கு வேணும் இல்லை. அப்போ ஒரு கூட்டரசில் உள்ள அதிகாரம் மாணவர் காட்டி எங்களுக்கு கேட்கணும் இல்லை. ஏன் ஃபாலோ பண்ணாங்க? இவன் எவ்வளோ மக்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. மாநில சுயாட்சிக்கான அதிகாரங்கள் வந்து அதிகம். நம்ம ஊரில் பிடிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், சொல்லணும். அதான் நமக்கு முன்னாடி வழிபோற உரிமை இருந்தது. அது எப்படி உரிமையை விட்டு கொடுத்தாங்க? ரீசெண்டாக தான் விட்டு கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி தான். ஸோ அந்த நேரத்தில் அப்பயே மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எடுத்தாங்க. மக்கள் மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி புல்டோஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. நீங்கள் வட மாநிலங்கள்லாம் அதை ஆதரிக்கிறாங்க, பல மாநிலம் ஆதரிக்கிறது. எடுத்துக்காட்டா நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுற சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர் புள்ளி வர இந்தியாவில் மொத்தம் வசூலாகிற வரி இருக்குல்ல மத்திய அரசுக்கு 31% தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ₹1 மத்திய அரசு கொடுத்தா திரும்பி வர்றது 25 காசு 27 காசு தான் நமக்கு வருது. உத்தரப்பிரதேசம் பீகார்காரன் ₹1 வரி கொடுத்தாங்கன்னா ₹1 42 காசு 52 காசு அவனுக்கு போகுது. இது ஜோதி சிவஞானம் இல்லை, சித்தராமையா சொன்னார். அவர் முதலமைச்சராக இருப்பது காங்கிரஸ்காரரு.
கர்நாடகம், தமிழ்நாடு நாங்கள்லாம் ₹1 கொடுத்தா இவ்வளோதான் எங்களுக்கு திரும்பி வருது. ஊபியில் ₹1 வரி கொடுத்தாங்கன்னா ₹52 காசு அவங்களுக்கு போகுதுன்னு காங்கிரஸ்காரர் இப்படி இருக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்றாங்க, அந்த மாநிலங்கள்லாம் ஆதரிக்குது. அவங்க லாபம் இல்லை. இப்போ நீங்கள் மத்திய அரசுக்கு அதிகாரம் போக போக அவங்களுக்கு இன்னும் லாபம். 10 மாநிலம் இருக்கு, ஹிந்தி மாநிலங்கள். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி 10 மாநிலம் இருக்கு. அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை மத்திய அரசு அதிகாரம் போக போக. பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றப்போ தமிழ்நாடு எம்பிகள் எல்லாம் நம்ம எத்தனை பேர் 39 பேர் இருக்கோம். இல்ல எல்லாம் ஆதரிச்சாங்களா இல்ல எல்லாம் அதாவது எதிர்த்துருக்காங்க, ஆதரிக்காம போயிருக்காங்க, அவங்க நீட்டை ஆதரிச்சிருக்காங்க, ஆதரிக்காம இருக்காங்க. 39 பேர் எதுனா என்ன ஆயிடும், 543 பேர்ல நம்மளது என்ன பெருசா வந்துடுறது இல்லை. இப்போ நீங்க இங்கே பாருங்க, 50 மாநிலத்துக்கு மேலவை இருக்கு, சரியான இருக்குல்ல. ஒரு மாநிலத்துக்கு பெரிய கலிபோர்னியாவுக்கு 2 தான், சின்ன ஒரு மாநிலம் ஏதோ சொன்னாங்க 2 மாநிலம், அவங்களுக்கு 2 பிரதிநிதி தான். 2 பேர் தானே எம்பி. கலிபோர்னியா பெரிய மாநிலமா இருந்தாலும் 2 பேர் தான் மேலவைக்கு. சின்ன மாநிலமா இருந்தாலும் அந்த 2 பேர் தான். அப்போ பெடரல் சிஸ்டத்துக்கு ஒரு மாடல் வைக்கிறாங்க, சமத்துவமா இருக்கணும்னு. அங்க பெரும்பான்மை அடிப்படையில சிறுபான்மையை நசுக்கிறது. அப்ப அந்த பெரும்பான்மை என்பது எப்படி வருதுங்கிற கேள்வி வருது. இப்ப நாங்க 8 கோடி பேர் தமிழ்நாடு, நம்ம பிரிட்டனை விட நம்ம மக்கள் தொகை அதிகம், பிரான்ஸை விட மக்கள் தொகை அதிகம். நம்ம ஏன் சிறுபான்மையா இருக்கிறோம்? சம்பந்தம் இல்லாத பல பேரோட நம்ம இணைச்சதுனால சிறுபான்மை ஆயிட்டோம். இப்ப ஆர்டிபிஷியல் மைனாரிட்டி இது. இந்த ஆர்டிபிஷியல் மைனாரிட்டியை கணக்கில் எடுத்து என்ன பண்றான், காங்கிரஸுக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கிறாங்க யூசியில. செனட் மேல வைக்க மாநிலத்துக்கு 2 பேர் கொண்டு போறாங்க. சமந்தாங்க. அந்த மாதிரி சமத்துவம் நமக்கு இல்லையாங்க இந்தியாவில். நம்ம 39 பேர் என்ன பண்ண முடியுங்க? நீங்க 39 பேருமே நம்ம ஒரே தமிழ்நாடு கூட ஒத்து பேசினா கூட என்ன பண்ணிட முடியுங்க? 543 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஹிந்தி பெல்ட் மட்டும் 220 பேர் இருக்காங்க எம்பிசி. இந்த 10 மாநிலங்கள்ல ஹிந்தி பெல்ட் மட்டும் 220 பேர் இருக்காங்க. நோ ஆஃபென்ஸ். மற்ற தமிழ் இலக்கியம் பேசலாம்னா இந்த தமிழ் தேசிய பேரவை உங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் இதோட பின்புறத்தில் ஈழம், ஸ்ரீலங்கா ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை உடனே தமிழ்நாடு பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். தமிழ்நாடு மட்டும்தான். அதை பத்தி சில மார்க்கெட்டில் கருத்து இருக்கு. அதுல எனக்கும் விருப்பம் இல்லை. உங்க இயக்கத்தோட விருப்பம் இந்த பாட்டை வைக்கக்கூடாது. அது எல்லாரும் தெளிவா நீங்க சொல்லணும். அது அதை எழுதியவர் மனோரஞ்சனோட நல்லவர், நல்ல ஆய்வாளர், தமிழ் உணர்வாளர், தமிழுக்கு பங்களிப்பு செலுத்தியவர். நிறைய அவர் தான் இந்தியா வரலாற்ற தெற்கேருந்து ஆரம்பிங்க, கன்னியாகுமரி ஆரம்பிக்கிறது சொன்னவர். நல்ல மனிதர் அவர். அவர் ஏற்றது அந்த காடுகளுடைய குழப்பவாதத்தில் போய் திராவிடம்லாம் சொல்லியிருக்காரு. அது தேவையில்லை. இப்போ புதுச்சேரியில் வந்து பாரதிதாசன் பாட்டு வச்சுருக்காங்க, தமிழ் தாய் வாழ்த்து. அது மாதிரி தான் வச்சுக்கணும். இவர் கலைஞர் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு சௌகரியமா அந்த திராவிட மருதங்கிறதுக்காக வச்சுக்கிட்டாரு. அதுலேயே அவர் ஒரு வரி சொன்னாரு, அதை எடுத்துட்டாரு. ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல்வரந்து வாழ்த்துதுவே. அதான் அந்த பாட்டு. சமஸ்கிருதம் வந்து உலக வழக்கு அழிஞ்சு ஒழிஞ்சு வச்சு, ஆனா நீ இவ்வளவு காலம் ஆயும் கன்னடமும் கணிதலமும் கவின் மலையாளமும் துளமும் முன்முதலத்தை உதித்தெடுத்து 1 ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல்படுந்து வாழ்த்துதுமே அந்த பாட்டு வரி. அது அந்த ஆரியங்கிரியம்லாம் கன்னடம்லாம் எடுத்தாரு. ஏன்னா கன்னடம்லாம் தெலுங்கெல்லாம் தமிழ்ல பிறந்ததுன்னா அவங்க சண்டை எடுத்துருவாங்க. அப்புறம் ஆரியம் போல், ஆரிய மொழி சமஸ்கிருதம் போல் அழிஞ்சு ஒழியல நீ அப்படின்னு ஒரு வாழ்க்கை வரியை வச்சாங்க போச்சு. அப்புறம் அவருக்கு அதெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு அவருக்கு சௌகரியமான திராவிடம் பாரதம் பாரதம் தான் வச்சுட்டாரு. அதுல அந்த பாட்டை நம்ம வைக்க வேண்டியதில்லை. நீங்க என்ன பண்ணாங்க எனக்கு அதை சொல்ல நினைச்சு நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. இங்கே ஒரு தமிழ்தாய் வாழ்த்து நீங்க உருவாக்கிங்க. எல்லாரும் பாடணும், ஆனா எல்லாத்தையும் பாடுறாங்க, அது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பாட்டையா இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எல்லா கூட்டத்திலையும் முதல்ல அதை பாடுறாங்க. இங்கே யூஎஸ்லாம் போன இடங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது இந்த பாட்டு சரியில்லாத பாட்டு. வேறொரு பாட்டு எல்லாருமா கலந்து பேசி வந்து உருவாக்கிக்கலாம். இருக்கிற பாடம் தான் பாரதிதாசன் பாட்டெல்லாம் இருக்கு. அது புதுச்சேரியில் தான் வச்சுருக்காங்க. புதுச்சேரி அரசே தான் வச்சிருக்கு, பாரதிதாசன் பாடம் தான் வச்சிருக்கு. நன்றி.
இத்தனை நேரம் ஈடுபாட்டுடன் கலந்துரையாடியதற்கு அனைவருக்கும் நன்றி. எங்கள் பேரவை சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறிய நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றோம். பேச மாட்டேங்க. பேசலாம் கொஞ்ச நேரம். நீங்க மறந்து பேசுறீங்களா? பேசணும். அந்த பாலமுருகன் நன்றி வேண்டும். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எங்களுடைய அட்லாண்டா தமிழ் பேரவை வேண்டுகோளை ஏற்று இவ்வளவு தூரம் பயணித்து நம்மளை எல்லாம் சந்தித்து நமக்கு தெரியாத சில கருத்துக்கள் பல கருத்துக்களை நம்மளுடன் பயிர்ந்த தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கு அட்லாண்டா தமிழர் பேரவையின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி காட்டிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலதாமதமாக ஆரம்பித்தாலும் நீங்கள் அனைவரும் பொறுத்திருந்து இந்த நிகழ்ச்சியை கடைசி வரை இருந்து குறிப்பாக பல அர்த்தமுள்ள கேள்விகளை எல்லாம் கேட்டு இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. ஆர்வமுடன் இத்தனை கேள்விகளை கேட்டு நீங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.